வாழ்க்கையில தேவன் அதிசயமான காரியங்களையும் அற்புதமான காரியங்களையும் அவர் என்றைக்கும் செய்கிறவராய் இருக்கிறார். ஆக நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் அவருடைய கருத்தில் ஒப்புக்கொடுப்போம். ஆவியான தேவன் தாமே நம்ம எல்லாரையும் ஆட்கொண்டு நடத்துவார். ஆக எல்லாருமாய் சேர்ந்து இந்த ஜபத்தோட்ட புத்தகத்திலே 178வது பாடல், ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, ஓ வற்றாத ஆவியினால் எங்களை திறப்பும் ஆண்டவரே என்று சொல்லி இந்த உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம எல்லாருமா சேர்ந்து நம்ம பாடுவோம். Thank you Lord. எல்லாம் தெரிஞ்ச பாட்டு எல்லாம் சேர்ந்து பாடலாம். ஆமென். ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாழும் பொருள்களே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாழும் பொருள்களே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாழும் பொருள்களே, வறுமையா பொருள்களே, வறுமையா பொருள்களே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாழும் பொருள்களே, எங்கள் ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாழும் பொருள்களே. ஆமென். கனிக்காலளவு போதாதையா, கணுக்காலளவு போதாதையா, முழங்காலளவு போதாதையா, கணுக்காலளவு போதாதையா, முழங்காலளவு போதாதையா, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே, நாங்கள் மிதந்து மிதந்து மகிழணுமே, வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாழும் பொருள்களே, ஆமென். ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, ஆமென். வற்றாத நதியாக வாழும் பொருள்களே, கோடி கோடி மீனார் கூட்டம் ஓடி ஓடி வலை வீசணும், ஓடி கோடி மீனவர் கூட்டம் ஓடி ஓடி வலை வீசணும், பாடி பாடி மீன்பிடிக்கணும், பாடி பாடி மீன்பிடிக்கணும், வருடவ தேவனுக்கு ஆள் சேர்க்கணும், வருடவ தேவனுக்கு ஆள் சேர்க்கணும், வறுமையா பொருள்களே, வறுமையா பொருள்களே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாழும் பொருள்களே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாழும் பொருள்களே. நாம் போகும் இடமெல்லாம் ஆரோக்கியம் கிடைக்கும் ஆண்டவரே, சாப்பிடுவதற்கெல்லாம் ஆரோக்கியம், ஜெபிக்கிறவர்களுக்கெல்லாம் ஆரோக்கியம், 178 போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே,
இடமெல்லாம் மாறுதலே சேரும் இடமெல்லாம் மாறுதலே செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே நாங்கள் செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே வர்மையா ஒருவரே வர்மையா ஒருவரே வற்றாத ஜீவ நதியாக வற்றாத ஜீவ நதியாக ஜீவ தண்ணீரே எல்லாருமாய் ஆவியானவரே எல்லா சத்தமா வற்றாத நதியாக மாறிப்போனதே எல்லாவரிலே ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக மாறிப்போனதே வற்றாத நதியாக மாறிப்போனதே வற்றாத நதியாக மாறிப்போனதே ஹalleluya ஹalleluya எல்லாருமாய் கண்களை மூடி போதகர் நம்ம மத்தியத்திலே வந்திருக்கிறபடினாலே ஆமென் ஜீவ தண்ணீர் உள்ள ஆவியானவர் நம்ம மத்தியத்திலே வந்திருக்கிறபடினாலே வற்றாத நதியாய் ஓடுகிற ஆவியானவர் நம்ம மத்தியத்திலே வந்திருக்கிறபடினாலே அவருடைய கருத்தில் நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுத்து அவருடைய துணையை வேண்டி அவரோடு கூட சேர்ந்து ஆவியானவரோடு கூட சேர்ந்து பிதாவாகிய தேவனை இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்வோமா? எல்லாருமாய் கண்களை மூடுவோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். எங்களை நேசிக்கிற நல்ல பரலோக நல்ல பிதாவே, Our mostly loving and heavenly Father, தர்மையான ஆசீர்வதிக்கப்பட்ட மத்தியான வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Father God, we give you thanks for this blessed time you have given us. ஆண்டவரே, நாங்க கொஞ்சம் பேர் இருந்தாலும் எங்கள் மத்தியிலே பெரிய ஆண்டவராய் நீர் வந்திருக்கிறமைக்காக நன்றி ஆண்டவரே. Lord, we give you thanks that though we are few in number, your presence is there in our midst. யாக்கோபு என்னும் சிறுபூச்சியே பயப்படாதே, O little worm Jacob, do not be afraid. இஸ்ரவேலும் என்னும் சிறு கூட்டமே பயப்படாதே, O little lump of Israel, do not be dismayed. நான் உனக்கு துணை நிற்பேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. You have told that I will stand by your side. மகா தேவன் எங்கள் மத்தியில் இருக்கிறமைக்காக நன்றி. We give you thanks that the Almighty God is with us. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டவர் இயேசு எங்களோடு கூட இருக்கிறமைக்காக உமக்கு நன்றி The ஆண்டவரே. Lord Jesus Christ who created the heaven and the earth, we believe that you are with us. ஆண்டவரே, இந்த ஜூலை மாதத்தின் 2வது வார ஆண்டவரே வெள்ளிக்கிழமை செபத்திற்கு எங்கள் மத்தியில வந்திருக்கிற அன்பார்ந்த சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் குடும்பத்தாரையும் உம்முடைய அன்பு கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. We celebrate each and everybody who's come here today on the second week of July's prayer. ஆவியான தேவன் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு நடத்துவீராக. May the Holy Spirit God take absolute control of everything and lead us. உம்முடைய அன்பு கரம் இம்மட்டுமாய் இங்கு வந்திருக்கிற தாய்மார்களுக்கு நீ தந்த சுகபலத்திற்காக நன்றி சொல்கிறோம். Oh Lord, we give you thanks that you've given good strength to all the mothers out here. இன்னும் யாரெல்லாம் நாங்கள் செபிக்கிறோமோ அவர்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. And henceforth to each and everybody whom we pray, may your hands of grace be with them and touch them. திக்கற்ற பிள்ளைகளுக்கு பரலோகத்தின் தேவன் தனிமையா ஆண்டவரே துணையா இருக்கிறீர். For you are the God who is there with each and every children who lost their direction. தனிமையா இருக்கிற யாவருக்கும் துணையாய் வருகிறீர் You are ஆண்டவரே. the God who is with each and everybody who is alone. ஒடுக்கப்படுகிற யாவரையும் தேவன் நீர் தேற்றுகிறவராய் இருக்கிறமைக்காக நன்றி You are சொல்கிறோம். the God who comforts each and everybody who are dismayed. ஆண்டவரே, இந்த யூடியூப் வழியாய் Facebook வழியாய் வீடியோ வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். Bless each and every ministers of God who watch this prayer through YouTube and Facebook. இதை அநேகருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுகிற அத்தனை பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. And also bless each and everybody who share and subscribes to our channel. இந்த ஜெபத்தை பார்த்து உற்சாகப்படுகிற அத்தனை பேருடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை சமாதானத்தை தருவீராக ஆண்டவரே. To all those who are benefited by this prayer, may you bless them with peace, joy and prosperity. இந்த துதியும் பாடலும் ஆராதனையும் ஜெபமும் வேத வசனங்களும் செய்தியும் எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருக்கட்டும் ஆண்டவரே. May all these worship songs, message and the word of God be a great blessing to each and everybody. எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். We send ourselves and our families into thy hands. தூர தேசத்திலிருந்து இயேசு ராஜாவை சுகபத்திரத்தோடு கூட தம் பிள்ளைகளிடத்தில் அழைத்து வந்தமைக்காக உமக்கு கோடி கோடி நன்றி ஆண்டவரே. Thank you for bringing Brother Yesurajan back to his home along with his children. ஆண்டவரே, இந்த மாதத்திலே திருமண நாளை கொண்டாடுகிற பிறந்த நாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். May you abundantly bless each and everybody who celebrate their birthdays and wedding days this month. விசேஷமாய் ஆண்டவரே, மணி பிரதரையும் மேரியம்மாவும் உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். We especially give Brother Mani and Sister Mary into thy hands. 37 ஆண்டுகள் முடிந்து 38வது வருஷத்துல
திருமண நாளை காலெடுத்து வைத்திருக்கிறவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. In the completion of the 37th year, you bless them. With the 38th year, may you bless them in this new year. நல்ல சுகபலத்தை கொடுங்க ஆண்டவரே. May you give them good health and strength. நேற்றைய தினத்திலே ஜேம்ஸனுடைய பிறந்த நாள், அதுக்காக நன்றி சொல்கிறோம் We give ஆண்டவரே. you thanks to Brother James' birthday is today. இந்த மாதம் முழுவதும் யாருக்கெல்லாம் பிறந்த நாளோ திருமண நாளோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து நடத்தும் May you ஆண்டவரே. bless and remember each and every children of God who celebrate their birthdays and wedding days. ஆண்டவரே, தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் நீரே எங்களை பொறுப்படுத்தி வழி நடத்தும். From the beginning till the end, Almighty God will take complete control of everything. இயேசுவின் நாமத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. In the mighty name of our Lord Jesus Christ, we offer this prayer and we pray. எல்லாரும் சொல்லுங்க ஆமென். 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 வாங்க நம்ம எல்லாருமாய் சேர்ந்து தேவனை ஆராதனை செய்வோம். நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஹalleluya ஹalleluya. ஹalleluya சேர்ந்து சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றுமுள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றுமுள்ளது. நம் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. அவர் கிருபை என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருப்பதனால்தான் இந்த ஜூலை மாதத்தின் 2வது வெள்ளிக்கிழமை காணும்படிக்காய் தேவன் நமக்கு கிருபைகளுக்காக நம்ம நன்றி சொல்ல போகிறோம். பாருங்க, நம்ம நடந்தாலும் படுத்திருந்தாலும் அமர்ந்திருந்தாலும் எதை உண்டாலும் எதை குடித்தாலும் அதை ஸ்தோத்திரம் பண்ணி நம்ம எடுத்துக்கொள்ளணும். அப்படிதான் நமக்கு தேவன் நமக்கு சொல்லியிருக்கிறார். உங்க ஆகாரத்தை நீங்க ஆசீர்வதித்து அன்றாட உணவை எனக்கு தந்தீரே, உமக்கு நன்றி என்று சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணிட்டு சாப்பிடுங்க. ஏன்னா குடிக்கிற தண்ணீர்ல, சாப்பிடுற உணவுல, நடக்கும் போதும் படுக்கும் போது, வேலை செய்து கொண்டிருக்கும் போதும் அநேக தீமையான காரியங்கள் ஒவ்வொரு மனுஷனையும் கவ்விக்கொள்கிறது. தேவன் இதெல்லாவற்றையும் நம்ம தப்புவித்து இன்றைக்கு மற்றவங்களுக்காக ஜெபிக்க நம்ம அழைத்து வந்திருக்கிறார். அந்த அழைப்பு தந்த தேவனுக்கு நாம நன்றி சொல்ல போகிறோம். ஆகவே உங்கள் கைகளில் இருக்கிற புஸ்தகத்தில 134வது பாடல், இயேசு ராஜா வந்திருக்கிறார். எங்க வந்திருக்கிறார்? இங்கே நம்ம எல்லாரும் கூடி வந்திருக்கிறார். அதற்காக நன்றி சொல்லி, அப்பா நாங்க கை தட்டி பாடுகிறோம் ஆண்டவரே, உமக்கே நன்றி என்று சொல்லி இந்த பாடலை கலந்து கொள்ளணும். தெரிந்தவங்க கரங்க அப்படியே தட்டுங்க. Thank you, Lord. Yes, Lord. நன்றி அப்பா. 134 இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். அம்மா இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், அரவணை மணிக்கு நாம் பாடுவோம், கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார் என்று. கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கண்ணீரெல்லாம் கொடுப்பார், கரம் பிடித்து நடத்துவார், எண்ணங்கள் ஏக்கங்கள் இன்றே நிறைவேற்றுவார். அந்த இயேசு ராஜா அந்த மத்தியில் வந்திருக்கிறார். கொண்டாடுவோம். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், காயம் பிடித்தே நடத்திடுவார். நம் கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். எங்களெல்லாம் ஏக
நீக்கிடுவார் நொடி பொழுது சுகம் தருவார் நோய்களெல்லாம் நீக்கிடுவார் நொடி பொழுது சுகம் தருவார் தீகளெல்லாம் நடுநடுங்கும் நம்ம பெரியவர் திருமருகே எல்லாம் தீகளெல்லாம் நடுநடுங்கும் நம்ம பெரியவர் திருமுன்பே. கொண்டாடுவோமா கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைத்தட்டி நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைத்தட்டி நாம் பாடுவோம். இன்று கைத்தட்டி நாம் பாடுவோம். இப்போ கைத்தட்டி நாம் பாடுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு ராஜா நம் உள்ளத்திலே நம் இல்லத்திலே நம் குடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு இடங்களிலும் அவர் வந்திருக்கிறவராயிருக்கிறார். ஆகவே வந்திருக்கிற தேவன் இந்த நாள் முழுதும் அவர் கருத்தில் ஒப்பு கொடுப்போம். அவர் நம்மை கரம் பிடித்து நடத்துவார். இன்னைக்கு பாருங்க, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதமான வசனம் லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஸ்டே வித் ஜீசஸ். கர்த்தாவே நீர் என்னோடு கூட இரும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். இன்னைக்கு அந்த வசனத்தை தியானிப்போம். Luke chapter 2 verses 10. லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். Thank you Lord. தேவதூதன் அவர்களை நோக்கி, ஆ, பயப்படாதிருங்கள், ம். இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து தேவன் சொல்லிட்டாருங்கம்மா, பயப்படாதீங்க. இங்கிலீஷ்ல படிங்கம்மா. And the angel said to them, Fear not, for behold, I bring you good news of great joy that will be for all the people. எஸ் ஹalleluya. Hallelujah. ஒரு குட் நியூஸ், ஒரு சந்தோஷமான செய்தியை தேவன் நமக்கு கொடுக்க போகிறார். அதனால ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீங்க யாரும் பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. எந்தெந்த காரியத்தை வச்சு நீங்க பயந்து இருக்கிறீங்களோ அந்த எந்த காரியத்தை குறிச்சு நீங்கள் பயப்படாதீங்க. உங்களுக்கு சந்தோஷமான ஒரு செய்தியை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு இன்னைக்கு கொடுக்க போகிறேன். இன்னைக்கு வசனத்தின் வழியாய் கொடுக்கலாம். நமக்கு இங்க ஜெபிச்சுட்டு நம்ம போறோம். ஒவ்வொரு நன்மையான காரியங்களை நமக்கு தேவன் செய்யலாம். இதனால தான் நமக்கு ஒரு குட் நியூஸ், ஒரு நல்ல செய்தியை இன்று நமக்கு கொடுக்க போகிறோம். ஆகவே இந்த வேளையில நம்ம அநேக கருத்துக்களுக்காக ஜெபித்திருக்கிறோம். அதற்காக நம்ம நன்றி சொல்ல போகிறோம். நிறைய பிள்ளைகள் விண்ணப்பத்தை கொடுத்திருக்கிறீங்க. எல்லா விண்ணப்பத்தையும் ஆண்டவர் கருத்தை நம்ம வைக்க போகிறோம். போன வாரத்துல விண்ணப்பங்கள் வைத்த எல்லா பிள்ளைகளுக்கும் நன்மையான காரியங்களை தேவன் செய்திருக்கிறார். அதுக்காக கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லலாமா? எல்லாருமா, நான் ஜெபித்த ஜெபத்திற்கு கர்த்தர் செவியை சாய்த்தார், எனக்கு நன்றியை செய்தார். ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. அதே போல இந்த நாளிலே பர்த்டே மற்றும் திருமண நாளை கொண்டாடுகிற உங்கள் எல்லாரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். ஆகவே விசேஷமாக இந்த நாளிலே சகோதரி மேரி மற்றும் சகோதரன் மணி பிரதர் அவர் 2 பேருக்கும் திருமண நாளே அவங்களுக்காக நாம ஜெபிக்கலாம். 37 முடிஞ்சு 38 ஆண்டுகள் வரைக்கும் தேவன் கண்மணி போல காத்திருக்கிறார். நிறைய உபத்திரவங்கள், நிறைய பிரச்சனைகள், நிறைய காரியங்கள், ஆனாலும் தேவன் அவங்க விட்டு விலகாமல் இதோ எந்த ஒரு உயிர் சேதங்களும் ஆகாமல் கணவன் மனைவியாய் காப்பாற்றி வைத்திருக்கிறார். அதற்காக நன்றி சொல்ல போகிறோம். அதே போல எங்க தினத்திரு ஜேம்ஸ்க்கு பர்த்டே. ஜேம்ஸ் இயேசுவின் நாமத்தினால் அவங்களை வாழ்த்துகிறோம். God bless you. இன்னும் பல்லாண்டு காலம் நீ இயேசுக்காக வாழ்ந்து அவர் பணிகளை செய்ய குடும்பத்தோடு தேவனை தேடி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆகவே இந்த வேளையிலே விசேஷமாக நம்ம ஜெபிக்க கடந்து வந்திருக்கிறோம். தேவன் இந்த நாளிலே ஜெபிக்கிற ராஜ்குமாருக்கு இன்னைக்கு பர்த்டே. ஓகே ராஜ்குமார், ஹாப்பி பர்த்டே. எங்கிருந்தாலும் கர்த்தர் உன்னை வாழ வைப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார். ஆகவே இன்னும் நிறைய பேருக்கு பர்த்டே இருக்கும். வந்திருக்கிற பிள்ளைங்க இந்த ஆன்லைனை பார்த்து கொண்டிருக்கிற உங்க குடும்பங்களுக்கும் நிறைய பேருக்கு பர்த்டே இருக்கும். God bless you all. ஆகவே இந்த வேளையில பாருங்க,
நம்ம வந்து முதலாவதாக ஜெபிக்கிற கருத்து எதுக்காக தெரியுங்களா? நம்ம ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். அந்த ஊழியக்காரர்களின் நிறைய பேர் நாட்களில் கூட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறாங்க. விசேஷமாக பாருங்க, வருகிற ஞாயிற்றுக்கிழமை 40th day fasting prayer என்று சொல்லிட்டு சகோதரர் ஆரோன் அவர்கள் எடுத்து நடத்துறாங்க. 40 நாள் அவங்க உபவாசமா இருந்திருக்கிறாங்கம்மா. 40 நாள். அதனோட முடிவு வருகிற ஞாயிற்றுக்கிழமை தான் இருக்குது. அந்த முடிவு ஜெபத்தை நம்முடைய சகோதரர் குரூஸ் திவாகரன் அவர்கள் நடத்தி கொடுக்க இருக்கிறாங்க. இந்த சர்ச் பேர் வந்து ஜீசஸ் நெவர் forsake church. ஆண்டவர் என்னுடைய சபையை மறக்க மாட்டார் என்று சொல்லி ஒரு சபை ஆலயத்தில் இது நடக்கிறது. அப்ப இந்த ஒரு ஊழியத்துக்காகவும் எல்லா ஊழியக்கார பிள்ளைகளுக்காகவும் திருச்சபைகளுக்காகவும் திருச்சபை எடுத்து நடத்துவர்களுக்காகவும் எல்லாருக்காகவும் கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணி எல்லா ஊழியக்காரர்களையும் நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த நாட்களில் நிறைய கொடுமையான காரியங்கள், பாவமான காரியங்கள், இதெல்லாம் விடுபட வேண்டும் என்று சொன்னால் இந்த வேதத்தை எடுத்து பிரசங்கிக்கிறவங்க நமக்கு முக்கிய தேவை. அதனால ஆண்டவரே, குடும்பம் கட்டப்பட வேண்டும் என்று சொன்னார், திருஊழியங்கள் கட்டப்பட வேண்டும் என்று சொன்னார், ஒரு வாழ்க்கை கட்டப்பட வேண்டும் என்று சொன்னார், வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். ஆண்டவரே, இந்த வசனத்தை எடுத்து சொல்லுகிற சகோதரர்களும் சகோதரியார்களும் அவர்களை ஆசீர்வதிங்க என்று சொல்லி அந்த கருத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம இருக்கிற ஊழியக்காரரே இந்த கூட்டத்துக்காகவும் எல்லா ஊழியக்கார பிள்ளைகளுக்காகவும் அவர் ஜெபம் பண்ணுவார். நீங்க சேர்ந்து ஜெபம் பண்ணணும். கண்களை முடிங்க, கதைகளை உயர்த்துங்க. ஏசப்பா, இந்த கூட்டத்துக்காக ஜெபிக்கிறோம். எல்லா ஊழியக்காரர்களுக்கும் அவங்க குடும்பங்களுக்காகவும் அவங்க மனைவி பிள்ளைகளுக்காகவும் கூட நாம ஜெபிக்கிறோம் என்று சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். தேங்க்யூ லார்ட். நல்ல ஆண்டவரே, அவர்களுக்காக நன்றி. நன்றி ஆண்டவரே. ஊழியக்கார பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்க இப்படிப்பட்ட ஒரு நேரத்தை காலத்தை எங்களுக்கு கொடுத்தீர், அதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, ஊழியம் செய்கிறதான ஒவ்வொரு மிஷனரி ஊழியக்காரர்களுக்காக, கிராம ஊழியர்களுக்காக, ஆண்டவரே, டெலிபோன் ஊழியர்களுக்காக, டிவி ஊழியர்களுக்காக, வீடுகள் தோறும் ஜெபிக்கிறவர்களுக்காக, ஆண்டவரே, கூகுள் மீட்ல ஜெபம் பண்ணுகிறவர்களுக்காக, ஆன்லைன்ல ஜெபம் பண்ற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தாவே, அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, கணவனை ஆசீர்வதிங்க, உடன் ஊழியக்காரராயிருந்து ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, சபை ஊழியர்களையும் ஆசீர்வதிங்க. அன்பு கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பாதிரிமார்களையும் கன்னியாஸ்திரிகளையும் ஆண்டவரே, பிஷப்மார்களையும் போப்மார்களையும் அன்பு கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு ரெவரண்டையும் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஆசீர்வதித்து நல்ல ஆயுசு நாட்களை கொடுத்து இயேசுவின் நாமத்தினாலே உண்மையும் உத்தமத்தோடு கடைசி வரைக்கும் இயேசுவின் நாமம் மகிமைக்காக ஊழியம் செய்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க. அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவர்களாய் மாற்றுங்க. பரலோக தரிசனத்தை காண்கிறவர்களாய் மாற்றுங்க. ஒவ்வொரு வார்த்தைகள் ஆண்டவரே மக்கள் உள்ளத்திலே பதியும்படியாக ஆவியானவர் தாமே நிரப்புகிறதற்காக நன்றி ஆண்டவரே. அருமையான மகன் ஆண்டவரே ஆரோன் பாஸ்டர் அவர்கள் ஆண்டவரே, ஜீசஸ் கிரைஸ்ட் நெவர் ஷேக் சர்ச் என்று சபையை நடத்தி விடுகிற கர்த்தர் எங்களை கைவிட மாட்டார் என்ற சபைபடியாய் 40 நாட்கள் ஆண்டவரே உபவாசம் இருந்து 40 நாட்கள் ஜெபித்த ஜெபத்திற்கு கடைசியாக ஆண்டவரே நாளை அடுத்த நாள் 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் நடக்கிற விசேஷித்த ஆசீர்வாத ஜெபக்குழுல ஆண்டவரே தேவன் தாமே நீர் அநேகரை அழைத்து வந்து அதிலே ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற செய்தியை சுமந்து வருகிற அருமையான தாசர் குருத்துவாகரன் ஐயா அவர்களை ஆசீர்வதிங்க. அங்கே பாடுகிற, ஜெபிக்கிற, துதிக்கிற, ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை எடுத்து பயன்படுத்துங்க. வருகிற ஒவ்வொரு விசுவாசிகளை ஆண்டவரை ஆவியினால அபிஷேகம் பண்ணுங்க. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால ஊழியக்காரங்க வராங்க, அவர்களை பயன்படுத்திக் கொள்ளுங்க. ஆண்டவரே, நாமத்திற்கு யாரெல்லாம் கீழ்ப்படுகிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் நீர் ஆண்டவரே ஆசீர்வாதத்தின் கரத்தை வைத்து நடத்துகிறதற்காக கொடி நன்றி. அப்பா, ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார்கள். ஒரு வருஷம் கூட அபிஷேகம் பண்ணுங்க. அவர்கள் வழியா அநேக ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்துவார்கள். அப்படியே செய்கிறதற்காக நன்றி. நமக்கு உமக்கு தருகிறோம். ஊழியக்கார பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்துகிற இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் பிதாவே. தேவன் நம் ஜெபத்தை கேட்டு ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் அவங்க மனைவி பிள்ளைகளும் தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார்.
கர்த்தர் நம்ம மத்தியிலே பெரிய காரியங்களை செய்ய அவர் நல்லவரா இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இந்த நாள்ல பாருங்கம்மா, நிறைய பேர் ஒரு விண்ணப்ப கருத்துக்களை கொடுத்திருக்கிறீங்க. தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளும் அளவில்லாமல் ஆஸ்வதிக்க நல்லவரா இருக்கிறார். அதற்கு முன்பாக நம்முடைய தேசத்துக்காகவும் தேச தலைவர்களுக்காகவும் நம்ம வீதிக்காகவும் நாம இருக்கிற இடங்களில எல்லா எத்தனையோ பிரைம் மினிஸ்டர்கள், சீஃப் மினிஸ்டர்கள், சின்ன சின்ன மினிஸ்டர் இருக்கிறாங்க. இவங்க நம்ம ஸ்ட்ரீட் எடுத்து நடத்துகிறோங்க. நம்ம தேவைகளை அவங்க சந்திக்கணும், பூர்த்தி செய்யணும். அதே போல முக்கியமாக விடோசுகளுக்கும் இது திக்கற்ற பிள்ளைகளுக்கும் இதோ ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிடைக்க வேண்டிய நிதிகளை அந்த கவர்மெண்ட் அவங்களுக்கு கொடுக்கணும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கணும். முக்கியமாக இந்த டாக்டர்ஸ்க்காக படிச்சு கொண்டிருக்கிற பிள்ளைங்க, இன்ஜினியரிங்காக படிச்சு கொண்டிருக்கிற பிள்ளை, நிறைய பேருக்கு ஸ்காலர்ஷிப்ங்க, இதெல்லாம் நல்ல முறையில அந்த பிள்ளைகளுக்கு போய் சேரணும் என்று சொல்லி எல்லா மினிஸ்டர்களும் இந்த கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா என்று சொல்லி ஒரு விஷயம் நம்ம எல்லாரும் நம்ம தேசத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணாமா, நம்ம சமாதானமா வாழணும், நம்ம சந்தோஷமா இருக்கணும்னா நம்ம தேசத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். நிறைய பிள்ளைகளுக்கு தேவையில்லாத காரியங்கள் நடந்திருக்கிறது. இதை ஜஸ்டிஸாய் செய்ய ஒவ்வொரு நீதிபதிகளும் ஆண்டவர் கருத்துல ஒப்பு கொடுக்கணும். ஒவ்வொரு நிறைய டாக்டர்ஸுங்களே ஒப்பு கொடுக்க போகிறோம், கவர்மெண்ட் ஒர்க்கர்ஸுங்களே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நிறைய குடும்பங்களே அநீதியா இருக்கிறது. ஆண்டவரே, நிறைய பிள்ளைகள் தற்கொலைக்குள்ளே போய் கொண்டிருக்கிறாங்க. இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் நீதியை செடி கட்டுகிற தேவன், நீங்க அந்த நீதிபரனான ஜட்ஜ்மெண்ட் ஆன பிளேஸ்ல இருந்து நீங்க நீதி செய்யுங்க என்று சொல்லி அந்த நீதிபரருக்கு நம்ம விண்ணப்பத்தை ஒப்பு கொடுக்கலாம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, நம்ம தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, நீங்க இருக்கிற ஏரியாக்காக ஒப்பு கொடுங்க. தேங்க்யூ லார்ட், உமக்கே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஒப்பு கொடுங்க. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நம்ம மட்டும் சமாதானமா வீட்டுல சந்தோஷமா இருக்கிறது பெரிய காரியம் இல்லமா, மத்தவங்களும் சமாதானத்துக்குள்ள இருக்கணும். அதனால நிறைய பேர் கண்ணீரோடு இருக்கிறாங்க. தேசத்துல நிறைய பேருக்கு நீதி கிடைக்கல, தேசத்துல நிறைய பேருக்கு அந்த எத்தனையோ ஹெல்ப்புங்க கிடைக்காது இருக்குது. ஆண்டவரே, இதெல்லாம் எடுத்து நடத்துக்கிறேன். எங்க தேச தலைவர்களை தொடுங்க ஆண்டவரே, எங்க தேசத்தை நல்ல விதத்துல நடத்தட்டும் ஆண்டவரே, நீதியோடு நடத்தட்டும் ஆண்டவரே, அன்போடு நடத்தட்டும் ஆண்டவரே. என்ன சார்ந்தவரை என்னென்ன காரியங்கள் எந்தெந்த பிள்ளைகளுக்கு போய் சேரணுமோ அதெல்லாம் போய் சேரட்டும் ஆண்டவரே. விடோ பென்ஷன் போய் சேரட்டும் ஆண்டவரே, அநாதை பிள்ளைகளுக்கு பணங்கள் போய் சேரட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஹேண்டிகாப்ட் பென்ஷன்கள் போய் சேரட்டும் தகப்பனே. நீரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, நிறைய பிள்ளைகள் தற்கொலைக்குள்ள போறாங்க ஆண்டவரே. நீதிபரரான கர்த்தர், நீங்க நீதி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பங்கள் கண்ணீரோடு இருக்கிறது ஆண்டவரே, அந்த குடும்பங்களுக்கு சமாதானத்தை தாங்க ராஜா. என் கர்த்தர் நீதிபரரா இருந்து அந்த குடும்பங்களுக்கு ஆறுதலை கொடுக்கிறதுக்காக உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம் ஐயா. கர்த்தாவே, அந்த குடும்பங்களுக்காய் ஸ்தோத்திரம். நீங்க பேசுங்க, ஆறுதலை தாங்க. எங்க தேசத்தை உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எங்க தேசத்தை ஆளுக செய்கிற தெய்வமே, நீரே எங்க தேசத்தை கரம் பிடித்து நடத்துங்க. ஏசப்பா, அற்புத நாமத்தினாலே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் மகிமை நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்ம தேசத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். நம்ம குடும்பத்தை தேவன் பாதுகாத்துக் கொள்வார். முக்கியமாக நிறைய பேர் விண்ணப்பத்துக்காக எழுதி கொடுத்திருக்கிறாங்க. இவங்க பேரை சொல்றேன், நீங்க தயவு செய்து எல்லாரும் கண்களும் ஒரு ஸ்தோத்திரம் பண்ணணும். சத்தமா உங்க ஸ்தோத்திரம் தெரியுங்க. ஏனென்றா இந்த பிள்ளைங்க விசுவாசத்தோடு பிள்ளைகளை பேர்கள் எழுதி கொடுத்திருக்கிறாங்க. ஆகவே ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். விசேஷமா நல்ல பாருங்க, எச்எல்ல ஒரு ஜோஷ் என்ற ஒரு சகோதரன், அந்த ஜோஷுக்கு 2 பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் இருக்கிறது. அந்த சகோதரனுக்கு சுகரும் ஹை ஆயிட்டு, பிபியும் ஹை ஆயிட்டு, இன்னைக்கு ஐசி வார்டுல இருக்கிறாப்லையா. கர்த்தர் அந்த மகனை தொடணும் என்று சொல்லிட்டு அந்த மகனுக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஜோஷுவா அந்த பேரை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஜோஷ கருத்துல கொடுக்கிறோம். ஆமா, எல்லா வகையிலும் அந்த பேரை சொல்லுங்க. ஏசப்பா, ஜோஷ் சகோதரனை தொடுங்க, ஐசி வார்டுல இருக்கிற அந்த மகனை தொடுங்க ஆண்டவரே. அந்த 2 பெண் பிள்ளைகளுக்கும் தன் மனைவிக்கும் அந்த மகனை மறுபடியாய் கொண்டு வந்து வைக்கிறமைக்காக உமக்கு நன்றி ராஜா. அந்த மகனை தொடுங்க, 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 தொடுங்க. இப்பொழுதே உம்முடைய கரம் அந்த மகனை தொடட்டுமே சுவாமி. என் கர்த்தர் தொடுகிறமைக்காக உமக்கு நன்றி. அதே போல லில்லி ஆண்டிக்கு ஹை பிபி ஆயிருக்குதான் கடந்த 2 நாட்கள். அவங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாமா? லில்லி ஆண்டிக்காக ஸ்தோத்திரம். அவங்களுக்கு இருக்கிற ஹை பிபியில இருந்து கர்த்தர் பரிபூர்ண விடுதலை தாங்க ராஜா. நிறைய பேர் பிபியால சுகரால ஆண்டவரே நிறைய வேதனைகளுக்குள் கடந்து செல்றாங்க. கர்த்தர் கரம் இப்பேற்பட்ட பிள்ளைகள் மேல இருக்கட்டும். இப்பொழுது லில்லி ஆண்டி மேலே அந்த கரத்தை நாங்கள் ஆண்டவரே வைக்கிறோம் தகப்பனே. நீங்க வைத்து அந்த சகோதரி பலப்படுத்த
பலப்படுத்துங்க. அதே போல இந்த கங்காராம் என்ற சகோதரி இந்திராணி அவங்களுக்கு இருக்கிறதான எல்லா சிக்னஸ்ல இருந்து பரிபூர்ண விடுதலை கிடைக்கணும்னு சொல்லிட்டு கங்கா சகோதரியும் இது இந்திராணியும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோமையா. அந்த ராமையும் அந்த ராணியை கர்த்தர் தொடுகிறமைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. கர்த்தர் என் மகனை ஆசீர்வதிக்கிறமைக்காக மகனை தொடுகிறமைக்காக உமக்கு நன்றி. அதே போல ஆனந்த கிருஷ்ணன் என்ற ஒரு சகோதரன் அவருக்கும் ஹை பிபி ஆயிட்டு இன்னைக்கு ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல அவரும் ஐசியூ வார்ட்ல இருக்கிறாரு. இது அவருக்கு எதிர் வீட்டுல தான் இருக்கிறாங்க. அந்த சகோதரனுக்காக ஒரு பிராமின் சகோதரன் அவருக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆனந்த கிருஷ்ணனுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவருக்கு வந்திருக்கிறதான அந்த பிபி இருந்து பரிபூர்ண விடுதலை கொடுத்து தன் சுய நினைவே இல்லாத இருக்கிறார் ஆண்டவரே. நினைவில வந்து தன் வீட்டு தன் தாயாருக்காக அர்ப்பணித்திருக்கிற அந்த வாழ்க்கை அந்த மகன் மறுபடியும் வந்து அந்த குடும்பத்தோடு கூட சேர அனந்த கிருஷ்ணனை என் கர்த்தர் தொடுகிறமைக்காக உமக்கு நன்றி ராஜா. இயேசுவின் நாமத்தில் தொடுகிறமைக்காக நன்றி 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 நன்றி. அதே போல ஒரு தாயார் வயலட் அம்மா அவங்களுக்கு ஃபீவர் ஆயிட்டு இருக்குது. அவங்களுக்கும் நிறைய பாடியில பயங்கரமான வேதனைகள். கர்த்தாவே அந்த வயலட் அம்மாவை தொடுங்க என்று சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆண்டவரே இங்க ஆண்டவரே நம்ம மத்தியில் இருக்கிறதான வயலட் அம்மாக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா வீட்டுல இருக்கிற அந்த ஃபீவர் இருக்கிற தாயாரை தொடுங்க தகப்பனே. உங்க கரம் அந்த தாயாரோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. அந்த பிள்ளைகள் தன் தாயை நேசிக்கட்டும் ஆண்டவரே. பிரிவினைகள் ஆவிகளை மாற்றி போடுங்க தகப்பனே. அவங்களுக்கு இருக்கிற ஃபீவர் எல்லாம் மாற்றி போடுங்க ராஜா. என் கர்த்தர் தொடுகிறமைக்காக உமக்கு நன்றி. அதே போல ரித்திகா என்ற ஒரு சகோதரி, சிந்தியா என்ற ஒரு சகோதரி, இந்த ரெண்டு வாலிப பிள்ளைகள் வேலைக்காய் காத்து கொண்டிருக்கிறாங்க. ரித்திகா மகள் இன்னைக்கு விண்ணப்பம் சொல்லும் போது எனக்கு ஒரு வேலை கெடுத்து விட்டது, அதுக்கான ஒரே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எனக்கு வரணும், அது எல்லா ப்ரொசஸிங் எல்லாம் சரியாகணும், எனக்காக எல்லா தாய்மார்களும் ஜெபித்துக் கொள்ளுங்க என்று சொல்லி அந்த மகள் இந்த காலை ஜெபி சொல்லி இருக்கிறா. அந்த மகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ரித்திகாக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா மகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அந்த வேலையுடைய ப்ரொசஸிங் எல்லாம் சரியாக நடந்து அந்த மக்கள் வந்து சாட்சி சொல்ல கர்த்தர் உதவி செய்யுங்க. அவங்க தாயார் ஜாய்க்காக ஸ்தோத்திரம், அவளுக்கு ஒரு நல்ல வேலை தாங்க. சிண்டாக்காக ஸ்தோத்திரம், சிண்டாக்கும் நல்ல வேலை தாங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் எல்லாம் உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஏற்ற நன்மையான காரியங்களை இந்த வாலிப பிள்ளைகளுக்கு நீங்க செய்கிறதுக்காக உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். நன்றி நன்றி. அதே போல சுந்தரிக்காக ஸ்தோத்திரம், அந்த மகன திருமணத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாமா? அந்த திருமணக்கு நாள் கர்த்தர் தொட்டு இருக்கிறார். அந்த மகனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை தொகை கொடுத்திருக்கிறார். அந்த திருமண நாளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவளை போல நிறைய பிள்ளைகள் திருமணத்துக்காய் காத்து கொண்டிருக்கிறாங்க. ஊழியக்கார பிள்ளைகள் நிறைய பேர் திருமணத்துக்காய் காத்து கொண்டிருக்கிறாங்க. ஏற்ற துணையை என் தேவன் அந்த பிள்ளைகளுக்கு காண்பிக்கணும் என்று சொல்லி திருமணமாகாத பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. திருமணமாகாத ஆண் பிள்ளைகளுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் ஏற்ற வரனை என் கர்த்தர் கொடுக்க போகிறேன். அதற்காக நாங்கள் காத்திருக்கிறோம் தகப்பனே. இந்த பாதத்திலே வைத்திருக்கிறோம் ஆண்டவரே. என் கர்த்தர் எங்கள் விண்ணப்பங்களை அங்கீகரித்துக் கொள்கிறமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நன்றி நன்றி நன்றி. அதே போல பாருங்க, பாலம்மா, அசோக் மற்றும் ரோசி இந்த பிள்ளைகளுக்கு தேவன் அற்புதமான காரியத்தை இன்னைக்கு செய்திருக்கிறார். அந்த சகோதரி அவங்க போன்ல பிரேயர் பண்ணி நன்றி சொல்லி இருக்கிறாங்க. 6 வருஷம் 7 வருஷத்துக்கு அப்புறமா அந்த பிள்ளைக்கு 2வது குழந்தை அந்த மக்கள் ரோசிக்கு கொடுத்திருக்கிறாங்க. ஆகவே தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த பிள்ளைகளை இன்னும் அளவில்லாமல் ஆசீர்வதித்து இதோ வந்திருக்க கிடைத்திருக்க அந்த 2வது கனியில தேவ கரம் இருக்கட்டும் என்று சொல்லி அந்த கர்த்தரை புகழ்ந்து ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஏசப்பா மகள் ரோசிக்கு கிடைத்திருக்க 2வது கனிக்காக உம்மை துதிக்கிறோம் ஐயா. அந்த மக்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பலப்படுத்துங்க தகப்பனே. இன்னும் திருமணமாகி ஆண்டவரே கனிக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஐயா. அவர்கள் எல்லாம் நீங்க தொடுங்க இயேசு சுவாமி. நினைவு கூறுங்க தகப்பனே. அண்ணாலை நினைவு கூர்ந்த தேவன், ஆகாரை நினைவு கூர்ந்த தேவன், அண்ணாலை சாரானை நினைவு கூர்ந்த தேவன், எலிசபெத் அம்மாவை நினைவு கூர்ந்த தேவன். அண்ணரே அப்பா காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் என் கர்த்தர் நினைவு கூற வேண்டுமான ஜெபிக்கிறோம். என் கர்த்தர் செய்கிறமைக்காக நன்றி நன்றி நன்றி. அதே போல இந்த வேளையில ரோசி அம்மா, அந்த அம்மாவுக்கும் பாருங்க ஹை சுகர் ஆயிட்டு இந்த கால் வராத ஆயிட்டு இருக்குதுங்களா? அந்த கருத்துல கொடுக்கலாமா? ஆண்டவரே இந்த சுகரால பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் மன
மனம் இறங்குங்க தகப்பனே. இறங்கும் ஆண்டவரே, கண்ணு மனம் இறங்கும் ஒரு சிலருக்கு கண்ணு கூட தெரியாத போயிட்டு இருக்குது. அப்படி ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு. அதே போல இன்னொரு சகோதரி, அவங்களுக்கும் ஹை சுகர் ஆயிட்டு அவங்களுக்கும் கண்களிலே பயங்கரமான பார்வை கோளாறுகள் ஆயிட்டு இருக்குது. தேவன் லிடியா மற்றும் குமார் 2 பேரும் உழைக்கார கணவன் மனைவி, இந்த 2 பேருக்கு இருக்கிற பலவீனங்களை ஒப்பு கொடுப்போம். அதே போல இந்த ரோசியம்மா ஆண்ட கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணலாமா? ஹalleluya. மகிழ்ச்சிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளா இந்த கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. தேவரே, நாங்கள் படித்த பேருக்கும் மேல இந்த உலகத்துல நாங்கள் வசிக்கிற இடங்களிலே எங்க குடும்பங்களிலே நிறைய பலவீனப்பட்ட பிள்ளைகள் இருக்கிறாங்க தகப்பனே. ஒரு விசியாய் ஒரு கண்ணோக்கி பாருங்க தகப்பனே. அந்த நோய்களிலே தகப்பனே உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த நோய்கள் மத்தியில் உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு என் கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பீர் தகப்பனே. அந்த ஆசீர்வாதத்தை அந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள போறாங்க ராஜா. அப்பா, குருடன் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கேட்ட போது ஆண்டவரே அவன் மீது இறங்கினீரே. அப்பா, இந்த வேளையில நோய்க்காக ஆண்டவரே கதறி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் பலவீனங்களை என் கர்த்தர் மாற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கைகளிலே பணம் இல்லாமல் மாத்திரை மருந்து கூட வாங்க முடியாமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அந்த பிள்ளைகள் மேலாம் நீங்க மனம் இறங்குகிறீங்க. அப்ப முக்கியமாக புது புது பிசினஸ் தொடங்கி இருக்கிற பிள்ளைகளை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, என் சகோதரி லில்லிக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த மகள் தன்னுடைய ஆண்டவரே குடும்பத்துக்காக படுகிற எல்லா பாடுகளிலே தேவ கரம் தங்கியிருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்க மகளும் ஒரு பிசினஸ் தொடங்கி இருக்கிறாப்ல ஆண்டவரே. அந்த மகளோடு கூட கூட நீங்க இருங்க ராஜா. நீரே அந்த பிள்ளைகள் கண்ணீரெல்லாம் துடைத்து வேதனைகள் எல்லாம் மாற்றி ஆண்டவரே எல்லா மனுஷர்களுக்கும் முன்பாக இந்த பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் ஆண்டவரே சகோதரி லில்லி குடும்பத்தை நீர் ஆசீர்வதிக்கிறமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். அதே பிள்ளைங்க மத்தியில பிரமிளாவை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. வேலை விஷயமாக அநேக டென்ஷன்கள், அந்த மகளுக்கு பிபி அதிகமாய் இருக்கிறது தகப்பனே. டென்ஷனால் அந்த மகன் படுகிற வேதனைகளை கர்த்தர் அறிவீர் ஆண்டவரே. இந்த ஜெசியாமாவுடைய ஜெபத்தினாலே ஆண்டவரே அந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்துக் கொண்டு வருகிறீரே, அதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அந்த அம்மாவுக்கு இருக்கிற பலவீனங்களை கூட மாற்றுங்க தகப்பனே. இங்க வந்திருக்கிற மேரி பிரகாசத்தையும் வினோதுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. அந்த குடும்பத்தை கூட தொடுங்க தகப்பனே. அந்த வாலிப பிள்ளை வினோத் எதிர்காலங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. லட்சமாக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த அம்மாக்காய் கொடுத்திருக்கிற 5 பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். குடும்பமாக நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே. அந்த அம்மாக்கு நீங்க பலவீனத்தோடு வந்தாங்க, கர்த்தர் பலப்படுத்தி இருக்கிறமைக்காக உமக்கு நன்றி. நீ சுகத்தை கொடுத்திருக்கிறமைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஜெயம்மாக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த அம்மாவை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உங்க கரம் அந்த தாயாரோடு கூட இருக்கட்டும். கணவன் இல்லாமல் ஆண்டவரே தன்னுடைய குடும்பங்களுக்காய் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த தாயார் ஜெயமாவையும் அந்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. அந்த சகோதரி நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அந்த சகோதரிட்ட யாரெல்லாம் பணங்களை வாங்கினார்களோ அதெல்லாம் திருப்பி கொடுக்க கர்த்தர் உதவி செய்யுங்க தகப்பனே. அதே போல மேரியம்மா குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம். அவருக்காய் கொடுத்த மகன் ஆண்டவரே டேனியல் சுசானாக்காக ஸ்தோத்திரம். மணிபத்திற்காய் ஸ்தோத்திரம். இந்த குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக ராஜா. உமக்கு என்று நன்றி சொல்லுகிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. எங்களுக்கு வீட்டை எதிர்க்கிற ஜெயமாக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மனம் தருமாத இருக்கிற மகளுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் மகளை தொடுங்க ராஜா. உங்க ராஜ்யத்துக்குள்ள வரணும் ஆண்டவரே. உங்க வேதத்தை படிக்கணும் ஆண்டவரே. உம்மை ஏற்றுக்கொண்டு உமக்காக வாழணும் தகப்பனே. அப்புறம் கர்த்தர் செய்கிறமைக்காக கோடி கோடி நன்றிகள் எடுக்கிறோம். வந்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஊர்ல இருந்து வந்த இயேசுராஜாக்காக நன்றி சொல்லுகிறோம். நாளை தினத்தில் மகள் பிரயாணமாய் வந்து கொண்டிருக்கிறதான என் மகள் சுசானாக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகளோடு கூட நீங்க இருங்க தகப்பனே. குடும்பங்களை விட்டு கணவனை விட்டு ஆண்டவரே தன் வேலைக்காய் கடந்து சென்றிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தனிமையா இருந்த வேலையெல்லாம் என் தேவன் துணையா இருந்தீரே, அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகள் தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. நிறைய பேருக்கு கடன் பிரச்சனைகள் ஆண்டவரே. கொடுத்த பிள்ளைகள் மறுபடியும் கொடுக்காத சூழ்நிலைகள் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் எல்லாம் நீங்கள் தொடுங்க தகப்பனே. ஒவ்வொருத்தரும் தொடுங்க ராஜா. கைகளிலே பணங்களை ஆசீர்வதித்து கொடுங்க ஆண்டவரே. சம்பளங்களை ஆசீர்வதித்து கொடுங்க தகப்பனே. கொடுக்க வேண்டிய பிள்ளைகளுக்கு கொடுக்க உதவி செய்யுங்க ராஜா. என் கர்த்தரை செய்கிறமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. எங்கள் ஊழியங்களை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த குடும்பத்தை உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. என் தேவனை எங்களை நீர் அறிவீர் ஆண்டவரே. காயங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நானும் என் வீட்டாரும் என்று சொன்னால் கர்த்தரையை சேவிப்போம் என்று சொல்லி வாழ்ந்தாலும் இயேசுக்காக மரித்தாலும் இயேசுக்காக என்று சொல்லி என் முழு குடும்பத்தை உடைய
கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு தேவைகள் என் தேவன் அறிவு அவற்றை என் கர்த்தர் செய்து முடிக்க போகிறமைக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். எல்லாவற்றும் இந்த கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய வேண்டுதல்கள் பெரிய தாகத்தோடு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அந்த தாகம் வெறுமையான தண்ணீர் குடித்தாரு அது போகாத ராஜா. உங்க வசனத்தினாலே தேய்ச்சி ஆண்டவரே. அந்த சமாரியா பெண் மிகவும் பாரத்தோடு வந்தான். யாரும் பார்க்க கூடாது என்று சொல்லி மத்தியானத்தில் தண்ணீர் எடுக்க வந்தான் ஆண்டவரே. அந்த மக்களுக்கு ஆறுதலை தந்த தேவன் அந்த மக்களுக்கு சமாதானத்தை எங்க எல்லா கண்ணீரும் தொடைகிறதுக்கு கஷ்டங்களுக்காக வியாதிகளுக்காக பிள்ளைகளுக்காக கண்ணீர் வடிக்கிற ஒவ்வொரு தாயாரின் கண்ணீரை இந்த வேளையிலே நீர் வார்த்தையை கொடுத்து நீ தேய்ச்ச வேண்டும். நாங்கள் குடிக்கிற தண்ணீரில் எங்களுக்கு தாகம் எடுத்துக் கொண்டிருக்கோம். நீர் வசனத்தின் வழியாக பேசுகிற அந்த வார்த்தையிலே அது என்றுமே தாகம் இராது. அந்த வார்த்தை கொண்டு ஊழியக்காரரை மறைத்து என்னோடும் அவரோடும் ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளோடும் வந்திருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களோடு கூட நீங்க பேசுங்க. கணவன் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற தாய்மார்களை என் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவர்களை பலப்படுத்துங்க தகப்பனே. மனைவி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற கணவன்மார்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. தாய் தகப்பன் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு என் தேவனை அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த வேளை எல்லாவற்றும் இந்த பாதத்தில் வைக்கிறோம் தகப்பனே. நீர் எங்களை அறிந்தவராய் இருக்கிறீர் ஆண்டவர். நீர் எங்களை புரிந்தவராய் இருக்கிறீர் இயேசுவா. எல்லாவற்றும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் அற்புத இனிய நாமத்தினாலே நாங்கள் எல்லா விண்ணப்பத்தையும் இந்த பாதத்தில் வைத்து விட்டோம் ஐயா. ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் பலத்தையும் சாட்சிகளையும் இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக் கொள்கிறோம் மகிமை இந்த நல்ல பிதாவே. ஆமென் 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 என்று சொல்லி ஒவ்வொரு நாவுகளுக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கர்த்தர் அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. அவர் கர்த்தர் அவர் மாறாதவர். நம்ம மறந்து போனவங்க எவ்வளவு பேர், நம்ம விட்டவங்க எவ்வளவு பேர், ஆனாலும் தேவன் நம்மை விடவே மாட்டார். அவர் சொல்லுகிறார் என்ன நடங்கா ஸ்தோத்திரம் தேவனுக்கு நாம் செலுத்தும் போது அவர் நமக்கு பெரியவராயிருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஆகவே தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்பாக ஆண்டவரே நீர் எங்கள் வாழ்க்கை செய்த நன்மைகள் ஏராளம் ஆண்டவரே. இந்நாள் வரை என் வாழ்வில் நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஆண்டவரே. அதை நினைத்து பார்த்தா ஒரு நாள் பத்தாத தகப்பன். நாங்கள் வாழ்ற நாள் வரைக்கும் எங்களுக்கு நன்மைகளை செய்து கொண்டு வந்திருக்கிறோம். அது அதற்கு நம்ம நன்றி சொல்லலாமா? இந்நாள் வரையே என் வாழ்விலே நீ செய்த ஒவ்வொன்றுக்கும் நன்றி சொல்லி பாருங்க. என் வாழ்வில் என் பிள்ளைகளை வாழ்க்கை எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறேன். அதுக்கு நன்றி. தேவா என்றென்று நான் பாடுவேன். தேவா என்றென்று நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கு ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா.
வானாதி வானங்களாகும் அதற்கேனுள்ள ஆதாரமும் வானாதி வானங்களாகும் அதற்கேனுள்ள ஆதாரமும் சூரியன் சந்திரன் யாவும் கண்டா உம்மை போற்றுதே ஆயம் மேலடங்கான் ஸ்தோத்திரம் தேவா என்று நான் பாடுவேன் என்னை உமக்கு ஸ்தோத்திரமும் தேவா என்று நான் பாடுவேன் ನೆನೆಸಿದ ದಿನದಿಂದ ಇಬ್ಬರಿಗೂ ರಕ್ಷಿಸಿ ಕಾಪಾಡಿದೆ ನೆನೆಸಿದ ದಿನದಿಂದ ಇಬ್ಬರಿಗೂ ರಕ್ಷಿಸಿ ಕಾಪಾಡಿದೆ ಆಯನಲ್ಲಿರು ಕೊಟ್ಟಿತ್ತು ದೇವ ಎಂದೆಂದು ನಾ ಹಾಡುವೆ என்னையும் துதி ಸ್ತೋತ್ರವು ದೇವ ಎಂದೆಂದು ನಾ ಹಾಡುವೆ ಆಕಾಶ ಮಂಡಲವೆಲ್ಲ ಸಕಲ ದೇವಾ ತುಜೆ ಸೈನ್ಯವೋ ಆಕಾಶ ಮಂಡಲವೆಲ್ಲ ಸಕಲ ದೇವಾ ತುಜೆ ಸೈನ್ಯವೋ ಭೂಚಾರ ಜಲಚಾರಯಾವೋ ಸೃಷ್ಟಿಯ ಕೀರ್ತಿಸಲು ಆಯನಲ್ಲಿರು ಸ್ತೋತ್ರವು ದೇವ ಎಂದೆಂದು ನಾ ಹಾಡುವೆ என்னையும் துதி ಸ್ತೋತ್ರವು ದೇವ ಎಂದೆಂದು ನಾ ಹಾಡುವೆ ನೆನೆಸಿದ ದಿನದಿಂದ ಇಬ್ಬರಿಗೂ ರಕ್ಷಿಸಿ ಕಾಪಾಡಿದೆ ನೆನೆಸಿದ ದಿನದಿಂದ ಇಬ್ಬರಿಗೂ ರಕ್ಷಿಸಿ ಕಾಪಾಡಿದೆ நான் பாடுவேன் தேவா என்றென்று நான் பாடுவேன் தேவா என்றென்று நான் பாடுவேன் தேவா என்றென்று நான் பாடுவேன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா எந்த நாளும் தேவனை ஸ்தோத்திரித்துக் கொண்டே இருக்கும் வானம் மண்டலம் இந்த பூமியில வாழ்க்கிற எல்லாரும் கர்த்தரை துதிக்கிறது ஸ்தோத்திரம் பண்ணு நம்ம ஏன் துதிக்க கூடாது நம்ம ஏன் தேவனுக்கு நன்றி சொல்லக்கூடாது அப்படி துதித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்னும் துதிப்போம் இன்னும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் ஆகவே எல்லாவற்றையும் ஆண்டு கர்த்தர் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நீங்க பேசுங்க நாங்க கேட்கிறோம் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கலாம் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவோம் தேங்க்யூ லார்ட் நன்றி Hallelujah. Hallelujah. Praise the Lord. Hallelujah. பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான தேவனுக்கு துதியும் கனவும் மகிமையும் ஆராதனைகளையும் நம்ம செலுத்துவோம். தேவன் நிச்சயமாய் ஏறெடுக்கப்பட்ட எல்லா விண்ணப்பங்களுக்கும் எப்படி பதில் தருவார் தெரியுமா? ஆம் என்றும் ஆமென் என்றும் சொல்லுங்க. ஆம் என்றும் ஆமென் என்றும் நிச்சயமாய் ஆண்டவர் பதில் தருவார். ஏனெனில் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனார். அவர் அப்படியே செய்வார். நம்ம யாருக்கெல்லாம் செபித்தோமோ, எந்த பலவீனம் உள்ளவர்களுக்காக நம்ம செபித்தோமோ, எந்த நோய்வாய்ப்பட்டிருக்கிறவர்களுக்காக நம்ம செபித்தோமோ, எல்லாருடைய ஜெபங்களை கேட்டு ஆண்டவர் நிச்சயமாய் சுகபலத்தை கொடுப்பார், ஆரோக்கியத்தை கொடுப்பார். அதோடு கூட மாத்திரம் இல்ல, இங்க வந்து நீங்க பிரயாசப்பட்டு இவ்வளவு தூரம்
நடந்து வந்து ஆட்டோல வந்து இல்லையா வந்து மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற நம்முடைய உங்களுடைய சுகத்தையும் தேவன் ஆண்டவர் நிச்சயமாய் தருவார். இல்லையா? அதனாலதான் நம்ம பாடணும் இல்லையா, செல்லும் இடமெல்லாம் என்ன எங்களுக்கு ஆண்டவரே, போகும் இடமெல்லாம் எங்களுக்கு என்ன பண்ணுங்க, ஆரோக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே. நாங்கள் சேரும் இடமெல்லாம் எங்களுக்கு ஆறுதலை தாங்க ஆண்டவரே. பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமாகட்டும் ஆண்டவர் என்று சொல்லி நம்ம விசுவாசத்தோடு கூட பாடினது பிரகாரம் தேவன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். அதே நேரத்துல இந்த பிறந்த நாள் கொண்டாடுகிறவர்களையும் திருமண நாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் விசேஷமாய் ஆசீர்வதித்து இன்னும் பல திருமண நாளையும் பல பிறந்த நாளையும் கொண்டாடும்படியாய் தேவன் கிருபை செய்வார். நாம் யாருக்கெல்லாம் பேரை சொல்லி ஜெபம் பண்ணுமோ அவங்க ஒவ்வொரு வாழ்க்கையில அதிசயமான காரியங்களை அவர் செய்வார். விசேஷமாய் இயேசுராஜா தூரத்திலிருந்து அவர் வந்திருக்கிறாரே, 2-3 நாள் அவர் மறுபடியும் போகிறதுனால ஆண்டவரிடத்துல நம்ம ஜெபம் பண்ணுவோம். நிரந்தரமாய் ஆண்டவர் தாமே அந்த மகனை இந்த 2 தாயில்லாத அந்த 2 பிள்ளைகளோடு கூட வந்து நிரந்தரமாய் வந்து இங்க இருக்கணும். அவருக்கு இந்த இடத்துல இந்த இந்தியால ஒரு நல்ல வாய்ப்பு வேலை கிடைக்கணும். இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலங்களுக்காக தேவன் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய இயேசு ராஜாவுக்காக கூட நம்ம ஜெபம். வெளியூர்ல இருக்கிற தாயை பிரிந்து தகப்பனை பிரிந்து பிள்ளைகளை பிரிந்து இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து நடத்துவார். அல்லேலூயா. ஆமா, ஜெயம்மா அவங்க மகளுக்காக பிரீத்தி இல்லையா, அவங்களுக்காக கூட நம்ம தொடர்ந்து நம்ம ஜெபம் பண்ணலாம். நிச்சயமாய் இங்க வந்த நல்ல கவனிங்க, ஒரு ஜெப கூட்டத்திலயோ ஒரு ஆலயத்திலயோ நீங்க போகும்போது நீங்க ஸ்தோத்திரம் பண்ணே நீங்க நினைச்சுனே போனீங்க அப்படின்னு சொன்னா நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன். மனுஷன் எதை பார்க்கறாங்க? மனுஷன் முகத்தை பார்க்கிறார். சொல்லுங்க, மனுஷன் முகத்தை பார்க்கிறார், ஆனால் தேவனோ நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறவரா இருக்கிறார். 139வது சங்கீதம் சொல்லுகிறது, உங்க மனசுல இருக்கிறத வாயில சொல்றதுக்கு முன்னாலேயே நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி தேவன் நான் அறிந்திருக்கிறேன். அது மாதிரி ஜெயம்மா சொன்னது, பெரியம்மா சொன்னது, நம்ம லில்லியம்மா அவங்க சொன்னது, தச்சம்மா சொன்னது, ஜசியம்மா நினைச்சது, இந்த ஜெயம்மா சொன்னது, அற்புத பெரியம்மா சொன்னது, ஒவ்வொரு காரியங்கள் வயலட்டம்மா நினைச்சது, எல்லா காரியங்களையும் தேவன் அறிந்து அதை நிறைவேற்றுவார். அதை நாம வாயினால அறிக்கை செய்யும் போது நிச்சயமா தேவன் பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கு கூட கடந்த நாட்கள்ல தேவனுடைய வசனத்தை கேள் என்று கைக்குள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இன்றைக்கு இயேசு சொல்ல ஆகும். சொல்லுங்க, இயேசு சொல்ல ஆகும் என்ற தலைப்பில் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். எடுத்து படிக்கிறாங்க பாருங்க. Psalms 33 சங்கீதம் 33வது அதிகாரம் எடுத்துக்கங்க எல்லாருமாய். இந்த இடத்துல மிக விசேஷமான ஒரு சில காரியங்கள் சொல்கிறது. ஆண்டவர் சொன்னால் ஆகுமா? நிச்சயமாய் ஆகும். சொல்லுங்க, நிச்சயமாய் ஆகும். நம்முடைய பிள்ளைகளை குறித்து, கணவனை குறித்து, மனைவியை குறித்து, சபையை குறித்து, சபை மக்களை குறித்து, நோய்வாய்ப்பட்டவர்களை குறித்து, இந்த நாளை பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளை குறித்து தேவன் சொன்னால் அது அப்படியே நடக்கும். மகனே மகளே, என் வார்த்தைக்கு நீ செவி கொடுப்பாய் என்று சொன்னால் உன்னுடைய ஆயுசு நாட்கள் பெருகும் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதுல இங்கிலீஷ்ல ஒரு வசனம் படிக்கிறாங்க பாருங்க. Psalms 33 9th verse 9வது வசனம். அதாவது சங்கீதம் 33ஆம் அதிகாரம் 9வது வசனம். For he spoke and it came to be. He commanded and it stood firm. ஆமென். அல்லேலூயா. இதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். தமிழ்ல என்ன சொல்றது? 2 வரி தான். அவர் சொல்ல ஆகும். ஆண்டவராகிய கடவுள், ஆண்டவராகிய தேவன், ஆண்டவராகிய இயேசு சொல்ல ஆகும். அவர் கட்டளையிட நிற்கும். ஆமென். அல்லேலூயா. சீடர்களோடு கூட படகுல போகும்போது வந்த அந்த பெரிய புயலை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னாரு? அடங்கு என்று சொன்னார். அது அடங்கினது. இறையாதே என்று கட்டளையிட்டார். அது அப்படியே அமைதலாய் மாறி போனது. அல்லேலூயா. அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அழைத்து கொண்டு போனார். அதனால அதனுடைய அர்த்தம் என்ன? அவைக்குரிய அர்த்தம், பூலோக வாழ்க்கையை விட்டு பரலோக வாழ்க்கைக்கு போவோம் வாருங்க. அங்கே போகிறதற்குள்ளாக வருகிற எல்லா தடைகளை ஆண்டவர் நீக்கி போடுவார். சங்கீதம் 33ஆம் அதிகாரத்துல 9வது வசனம் மிக
விசேஷமான வசனம். அந்த 33வது அதிகாரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. சொல்லும் போது தயவுசெய்து எல்லாரும் கேளுங்க. சங்கீதம் 33 ஓகேவா? எல்லாரும் எடுத்து வச்சுக்கோங்க. அதுல சொல்லப்பட்ட வசனம் தான் இது. இயேசு சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட அப்படியே நிற்கும். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த அந்த சம்பவம், படகுல நடந்த சம்பவம். ஆண்டவர் அந்த பெரும் புயலை அதட்டினார். பெரும் புயலுக்கு சொன்னார் அமைதலாயிரு, சொன்னார், கட்டளையிட்டார். அது அப்படியே நடந்தது. இன்னைக்கு விஷயம் என்ன தெரியுமா? ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளை இயற்கை கேட்கிறது. இயற்கைனா இது வானமும் பூமியும் சகல சிருஷ்டியும் எல்லா மிருக ஜீவன்களும் எல்லாமே கேட்கிறது. 5 அறிவு உள்ள எல்லாமே கேட்கிறது. எல்லா ஜீவன்கள் கேட்குது, மிருகங்களாம் கேட்குது. ஆனா 6 அறிவு உடைய மனுஷன் தான் இன்னைக்கு கீழ்ப்படுகிறதே இல்லை. அப்படி கீழ்ப்படிஞ்சாங்க அப்படின்னு சொன்னா ஜெப கூடாரங்கள் நிரம்பி வழியும், ஆலயங்கள் நிரம்பி வழியும், பயம் இருக்கும், பக்தி இருக்கும், விசுவாசம் இருக்கும். ஆண்டவர் என்னோடு கூட பேசுகிறார், என்னோடு கூட என் வாழ்க்கைக்காக பேசுகிறார், என் பிள்ளைகளுக்காக பேசுகிறார், என் கணவனுக்காக மனைவிக்காக பேசுகிறார், என்னுடைய ஆயுசு நாட்களுக்காக பேசுகிறார், என் வாழ்க்கை சமாதானத்துக்காக பேசுகிறார், என் வாழ்க்கையின் நிம்மதிக்காக பேசுகிறார் என்று சொல்லி பயத்தோடு கூட பக்தியோடு கூட நாம் ஓடோடி வருவோம். அந்த பயம் இல்லை இன்னைக்கு. இயற்கையை பார்த்து பாருங்க, காற்றோடு கூட ஆண்டவர் பேசினார், அது அப்படியே அமைதலானது. பெரும் சமுத்திரம், இந்த உலகத்திலே 3/4 சமுத்திரம் தான், தண்ணீர் தான். இந்த உலகத்தை முற்றிலும் என்னமா உலகத்தை சுற்றிலும் எப்படி இருக்குது? தண்ணீர் தான் இருக்குது. 1/4 தான் பூமி. அந்த சமுத்திரத்தை பார்த்து சொன்னார், அடங்கு, அமைதலாயிரு. அது அப்படியே நின்றது இல்லையா? மரத்தை பார்த்து ஆண்டவர் பேசினார், நீ கனி கொடுக்காது இருக்கிறபடினால மரமே என்று சொல்லி அந்த மரத்தை சபித்தார். உடனடியாக அது என்ன ஆயிடுச்சு? பட்டு போயிடுச்சு. அப்படி ஆண்டவர் நம்மளை பார்த்து சொன்னார் அப்படின்னு சொன்னா உன் வாழ்க்கை என் வாழ்க்கை என்ன நடக்கும்? இல்லையா? ஒரு வார்த்தை உன்னை பார்த்து என்ன பார்த்து ஆண்டவர் சொல்லுவார் அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கை என்ன ஆகும்? இல்லையா? அழிந்து போகிற வாழ்க்கையை கூட, அநியாயமான வாழ்க்கையை கூட, சாபமான வாழ்க்கையை கூட ஆசீர்வாதமான வாழ்க்கையாக ஆண்டவர் மாற்றிக் கொண்டிருக்கிறாரே. அல்லேலூயா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. துபாயிலிருந்து இயேசுராஜா நம்ம மத்தியில வந்திருக்கிறாரே. ஜோர கைகளை தட்டி இயேசுவின் நாமத்தினாலே நம்ம வரவேற்போம். தேவன் தாமே மகனுக்கு நல்ல சுகபலத்தை கொடுப்பார். நம்ம அவருக்காக இங்கிருந்து நம்ம ஒவ்வொரு வாரமும் நாம ஜெபிக்கிறோம் இல்லையா? பைபிள் சொல்லுகிறது, நான் என் வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குவேன், பாதுகாப்பேன் என்ற அந்த வார்த்தை இன்னைக்கு இயேசுராஜா வாழ்க்கையில நிறைவேறிருக்கிறது. அவருடைய மகள் நம்ம நிறைய முறை ஜெபம் பண்ணிருக்கிறோம் இல்லையா? ரேகுல் ரெனிட்டா டிகிரி முடிச்சு நாளைய நாள்ல அந்த மண்டே இல்லையா? மண்டே தானே, டியூஸ்டே, செவ்வாய்க்கிழமை அந்த மகளுக்கு விசேஷ பட்ட அழைப்பு இருக்கிறது. கிராஜுவேஷன் டே தானே, கிராஜுவேஷன் டே இருக்கிறது. அந்த நம்ம கிரைஸ்ட் காலேஜ்ல, கிறிஸ்து ஜெயந்தி காலேஜ்ல அதற்காக அந்த விழாவுக்காக நம்ம எல்லாரும் போக போகிறோம். நிச்சயமாய் தேவன் அந்த மக்களை உயர்த்திருக்கிறார். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது இல்லையா? சங்கீதம் 68 அதிகாரத்தில் 5-6 வசனம் மிக அருமையாக சொல்கிறது, திக்கற்ற பிள்ளைகளுக்கு பரலோகத்தின் தேவன் தகப்பனாய் இருக்கிறார். தாய் உன்னை மறந்தாலும் தகப்பன் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேன். இன்னைக்கு அதே மாதிரி தான் வயசான தாய்மார்களுக்கெல்லாம் மக மறந்தாலும் சரி, மக மறந்தாலும் சரி, மருமக மறந்தாலும் சரி, மருமக மறந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். பாருங்க, நீங்க நல்ல சுகபலத்தோடு கூட இங்க வந்திருக்கிறீங்க. அல்லேலூயா. அவங்கள நம்பி இல்லையே, எந்த மனுஷனை நம்பி இருக்கிறோம் இல்ல, ஆண்டவர் வார்த்தையை நம்பி இருக்கிறோம். அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டால் என் வாழ்க்கையில நடக்கும். இந்த நம்பிக்கையோடு தாங்க நீங்க நான் வரணும். இந்த நம்பிக்கை தான் உங்க வாழ்க்கையில எங்க வாழ்க்கையில நிறைவேறும். இந்த 33 அதிகாரத்துல 4வது வசனம் படிங்க. என்ன சொல்லுது பாருங்க? 4வது வசனம் 4th verse 33:4. கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கை எல்லாம் சத்தியமுமாய் இருக்கிறது. ஆமென். சத்தியா. ஆண்டவர் வார்த்தையில ஒருபோதும் மாறாதவர் அவர்.
அவர் வார்த்தையில என்ன இருக்கிறது? சத்தியம். உத்தமம் இருக்கிறது. முதல்ல உத்தமம் இருக்கிறது. அதனாலதான் உங்களையும் நம்மையும் உத்தமியாய் மாற்றி இருக்கிறார் ஆண்டவர். அவருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற உங்களை நம்மையும் உத்தமனாய் மாற்றி இருக்கிறார். அதே நேரத்தில் அவர் வார்த்தையில் என்ன இருக்குது? சத்தியம் இருக்கிறது. அவர்தான் சத்தியம், அவர்தான் உண்மை, அவர்தான் சகலமும். அவரால் தான் இந்த சத்தியத்தை நம்பி சத்திய பாதையில நடத்துகிறோம். நீங்களும் நாளை இன்னைக்கு உண்மையா இருக்கிறதுக்கு, உத்தமமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஆண்டவர் சொல்ல ஆகும், அவருடைய கட்டளையால நிற்கும் என்ற இந்த வார்த்தையை நாம நம்புகிறதுனால தான் உங்க வாழ்க்கையில எங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். இதே 33ல 33ல ஃபர்ஸ்ட் வேர்ட் படிங்க. ஃபர்ஸ்ட் வேர்ட், நீதிமான்களே கர்த்தருக்குள் களி கூறுங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். ஆமென். படிங்க 33:1. All you that are righteous, shout for joy for what the Lord has done. Praise him, all you that obey him. ஆமென். நீதிமான்களே கர்த்தருடைய கட்டளைகளுக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கும் நீங்க என்ன பண்ணுமா? கீழ்ப்படிந்திருங்கள், கேளுங்கள், களி கூர்ந்த ஜாயா இருங்க, ரிஜாயா இருங்க. ரிஜாய் இன் தி லார்ட் என்று சொன்ன வண்ணமாய் அவருடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்கும் போது, அவர் சொன்ன வசனங்களுக்கு செவி கொடுக்கும் போது உங்க வாழ்க்கை ஜாய்ஃபுல்லான வாழ்க்கையா இருக்கும். உங்களை நம்மை ஆண்டவர் நீதிமான்களாய் மாற்றி ஆசீர்வதிப்பார். அதே 33ல 8வது வசனம் பாருங்க. அங்க என்ன சொல்றாரு பாருங்க. 8வது வசனம், 8th word. பூமியெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக. பத்தியா, பூமியே பயப்படுதுங்க. என்ன சொல்றாரு? இந்த பூமியே பயப்படுது. ஆனா நீ நான் தான் பயப்படுது. ஆனா உனக்கு எனக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, பூமி எல்லாம் கர்த்தருக்கு பயப்படுது மகளே, மகனே. உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாம் அவருக்கு அஞ்சி இருப்பதாக. வார்த்தையான தேவனுக்கு உலகத்தில் இருக்கிற எத்தனை குடி ஜனங்களும், எந்த சாதியானும், எந்த குலத்தானும், எந்த கோத்திரத்தாரும் யாருக்கு பயந்திருக்கணுமா? ஆண்டவருக்கு பயந்திருக்க வேண்டும். ஏனெனில் அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளிட அப்படியே நிற்கும். அவர் வாழ்க்கையில என்ன நடக்கணும்னு சொன்னாரோ அது அப்படியே ஆகும். அவர் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியல அப்படின்னு சொன்னா இருக்கிற இடத்தை கூட விட்டு நகர்ந்து போகாதபடிக்கு கட்டளையிட்டு உட்கார வச்சிருவார். உன்னைய செய்வாரா இல்லையா? கட்டாயமா ஆண்டவர் செய்வார். நேபுகாத்நேச்சார் ராஜா பெருமையினால அவர் சொன்னார், இந்த பாபிலோன் தேசத்தினுடைய மகிமை என்னால வந்தது அப்படின்னு சொன்னார். இந்த சிங்காசனம் என்னால வந்தது என்று சொன்னார். மிக பெருமையோடு கூட சொன்னார். ஆண்டவர் பார்த்தார். அந்த வார்த்தை நேபுகாத்நேச்சார் வாயிலிருந்து, தானியேல் புத்தகத்தில் சொல்லுகிறது, நேபுகாத்நேச்சார் வாயிலிருந்து சொல்லி முடிக்கிறதுக்குள்ளாக அவனை சிங்காசனத்திலிருந்து கீழே தள்ளிவிட்டார். அவனுடைய நிலைமை என்ன ஆச்சு தெரியுமா? கடைசியில் அவனை கவனிக்கிறவங்க யாருமே இல்லாத தெருவில் இருக்கிற, கேட்கக்கூடாத, யாருமே கேட்கக்கூடாத தெருவில் இருக்கிற அவருடைய சரீரம் அப்படியாய் மாறி போனது. கிழிஞ்ச துணியோடு கூட அவர்கள் விரல்கள் எல்லாம், அந்த விரல் இருக்கிற நகங்கள் எல்லாம் பட்சிகளை போல நகம் வளர்ந்துதான். அந்த நகம் கட் பண்றதுக்கு கூட அவரால் முடியல. இதோடு கூட என்ன தெரியுமா சொல்லுது பைபிளு? வானத்திலிருந்து கொட்டின அந்த பனி அவருடைய உடலை நனைத்ததாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? துணி கூட இல்லாத இருக்கிறார். ஆண்டுடைய வார்த்தையை கேட்காம போனா என்ன சொல்வாங்க? பொதுவா சொல்வாங்கல்ல, துண்டக்கானன் துணியக்கானனே ஓடணும் அப்படின்னு சொல்லி, அப்படித்தான் இருக்கிறார். வானத்திலிருந்து அந்த வந்த பனியினாலே அவர் உடல் நனைந்தது என்று சொல்லுகிறார். அவர் சொன்னால் அப்படியே ஆகும், அவர் கட்டளையிட்டால் அப்படியே நிற்கும். அதனாலதான் வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தை ஒரு நாளும் அழியாது என்று சொல்லி ஆண்டவர் வார்த்தை கொடுக்கிறார். இந்த வார்த்தைக்காகத்தான் பாருங்க, ஆலயத்துல முதல் வாசகம் வருது, 2வது வாசகம் வருது. இந்த பாஸ்டரோ பாதிரிமாரோ இந்த நற்செய்தி படிக்கும் போது நம்ம என்ன பண்றோம்? நம்ம எல்லாரும் எழுந்து நின்று அல்லேலூயா கீதத்தை பாடி, ஆண்டவரே நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட நம்ம கேட்கிறோம் எழுந்து நின்று. என்ன, ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை உண்டு, ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவ்வளவு அதிகாரம் உண்டு. அவர் சொன்னால் அப்படியே ஆகும்.
அவர் கட்டளையிட்டால் அப்படியே நிற்கும். அதிலே 12வது வசனம் படிங்க, 12th படிங்க, இங்கிலீஷ்ல படிங்க. ஃபர்ஸ்ட் 12th வேர்ட். Happy is the nation whose God is the Lord. Happy are the people he has chosen for his own. ஆமென். அல்லேலூயா. என்ன சொல்லுது பாருங்க 12வது வசனம். கர்த்தரை தங்களுக்கு நல்ல கவனிங்க, நிறுத்தி நிதானமா படிக்கிறாங்க பாருங்க. கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் தெய்வமாய் கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. ஆமா, யார் தெரியுமா அவங்க? யாரு? நீங்க நான் தாங்க. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க தான். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாய் கொண்ட ஜனங்கள். ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு தெய்வம் ஆண்டவரே, உங்களை விட்டு வேற யாரும் இல்ல ஆண்டவரே, உம்மாலேதான் எல்லாம் ஆகும் ஆண்டவரே, நீர் கட்டளிட்டால் எல்லாம் நிற்கும் ஆண்டவரே, உடைய வார்த்தையினால் எல்லாம் நடக்கும் ஆண்டவரே என்று சொல்லி அந்த கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனங்கள், இயேசுவை தெய்வமாய் கொண்ட ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதியும் ஜனமும் பாக்கியம் உள்ளவர்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. அல்லேலூயா. அதிலே 14th வேர்ட் படிங்க. அங்கே அருமையான ஒரு வார்த்தை சொல்லுது பாருங்க. 14th வேர்ட். From where he rules, he looks down on all who lives on earth. ஆமென். மிக பயபக்தியோடு கூட சொல்றாரு. கடவுள் பயம் இல்லாதவங்களுக்கெல்லாம் இது படிக்கும் போது வரணும். சங்கீதம் 33:14. கடவுள் பயம் இல்ல, படிங்க. நல்ல கவனிங்க. தாம் வாசமா இருக்கிற, எங்க வாசம் பண்றாரு? தேவன் எங்க வாசம் பண்றாரு? பரலோகத்துல. அல்லேலூயா. தம் வாசம் பண்ணுகிற தலத்திலிருந்து, பரலோகத்திலிருந்து பூமியில வாழ்கிற எல்லா ஜாதி ஜனங்களையும் எல்லார் மேலும் கடவுள் பயம் வரணுமா வரக்கூடாதா? அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். பரலோகத்திலே வாசமாயிருக்கிற தேவன் பூமியில் இருக்கிற அத்தனை குடி ஜனங்களையும் ஆண்டவர் பார்க்கிறார் அப்படின்னு சொல்ல, இந்த பைபிள் என்ன சொல்லு பாருங்க, நோக்கி பார்க்கிறார், கண்களினாலே நோக்கமா இருக்கிறார். பார்க்கிறார் என்றது அப்படி வேற, எல்லாரையும் அப்படியே பார்த்துன்னு வந்தது. நோக்கமா இருக்கிறார் அப்படின்னு சொன்னா உன்னையே பார்க்கிறாரு அப்படின்னு அர்த்தம். ஒரு சில இடத்துல அப்பாவும் அம்மாவும் சொல்லுவாங்க, நானும் உன்னை பார்த்துன்னு தான் இருக்கிறேன், நீ என்னென்ன பண்ற, எங்க பண்ற, எங்க போற, எங்க வர, நானும் பாக்குறேன், நீ உன்னை அம்மா பேச்சு கேட்காத என்ன படிக்கிற சொல்றாங்களா இல்லையா? நானும் உன்னை பார்த்துன்னே தான் இருக்கிறேன், உன்னை ஆக்டிங் எல்லாம் உன்னை பார்த்துன்னு தான் இருக்கிறேன், அங்க கூப்பிட்டு கேட்கறாங்க, கேட்டும் கேட்காம இருக்கிறேன், அதையே நான் பார்த்துன்னு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அதான் கண்ணோக்கமா இருக்குது, அவங்களையே பார்த்துன்னு பாக்குறாரு அப்படின்னு சொன்னா அப்படியே பாக்குறது. கண் நோக்கமா இருக்கிறன்னா உன் கண்ணை ஆண்டவர் மேல வச்சிருக்கிற, உன் ஆண்டவருடைய கண்ணை உன் மேல வச்சிருக்கிறார். அன்னை மரியாள் சொன்னாங்க இல்லையா, தாழ்நிலை நின்ற என்னை கடைக்கண் நோக்கினார். அல்லேலூயா. அதான் அதனுடைய அர்த்தம். யாரெல்லாம் தாழ்மையோடு கூட ஆண்டவரே நீ சொல்ல ஆகும், நீ கட்டளை நிற்கும் ஆண்டவரே என்று சொல்லி யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களையே தேவன் நோக்கி பார்க்கிறவரா இருக்கிறார். ஆமன் மாணவர்களே, ஆதியாகமம் வாங்க சீக்கிரம். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்துல அங்க 2 வசனம். சாராள் இடத்துல, ஆபிரகாம் இடத்துல உனக்கு ஒரு குமாரனை நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்ன போது ஒரு சில நாட்கள் அவங்க சந்தேகப்பட்டாங்க. அவங்க இதெல்லாம் நடக்குமா, 90 வயசு ஆயிடுச்சு எனக்கு நடக்குமா, அவருக்கு 99 ஆயிடுச்சு நடக்குமா அப்படின்னு சொல்லி சந்தேகப்பட்டாங்க. ஆனால் இங்க பைபிள் சொல்லுகிறது, நெத்து நிதானமா பாருங்க, அவள் விசுவாசித்ததுனால, ஆண்டவருடைய சொல்லுக்கு செவி கொடுத்ததுனால நடந்த சம்பவம் என்ன? 21 எடுத்துக்கிறீங்களா? ஜெனிசிஸ் 21ல அதுல 1 and 2 இங்கிலீஷ்ல படிக்கிறாங்க பாருங்க சீக்கிரம். The Lord blessed Sarah as he had promised, and she became pregnant and bore a son to Abraham when he was old. The boy was born at the time God had said he would be born. அவர் சொன்னார், இது நடந்ததுங்க. நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில கூட நடக்குமா நடக்காதா? நடக்கும். அதன் காலத்துல நேர்த்தியாய் அவர் செய்வார்.
அவர் நினைக்கிற நாள்ல, நாம நினைக்கிற நாள் இல்ல, அவர் நினைக்கிற நாள்ல கொடுத்தா அது ஆசீர்வாதமாயிட்டு. நாமளா போய் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும் தெரியுமா? ஐயோ இது ஏன் தான் வந்துச்சோ, இது ஏன் தான் வாங்கணும், இது ஏன் தான் கிடைச்சிச்சோ அப்படின்னு நம்ம புலம்புவோம். ஆனா ஆண்டவர் கொடுத்தாரு அப்படின்னு சொன்னா பைபிள் சொல்லுது இல்லையா, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு கூட என்ன பண்ண மாட்டாரு, வேதனை கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. ஆக ஆபிரகாம் நினைச்சு ஒரு குழந்தை வந்துச்சு இல்லையா, இஸ்மவேல் வந்தார், அதனால வேதனை தான் வந்துச்சு, சக்காலத்தி சண்டை தான் வந்துச்சு இல்லையா, நிம்மதியே இல்ல. அங்க ஆபிரகாமுக்கே நிம்மதி இல்ல, அவர் ஒரு பக்கம் போயிட்டா இது ஒரு பக்கம் வந்துச்சு. அதனால ஆண்டவருடைய வார்த்தைக்கு கேட்டு மறுபடியும் ஆகார் அவங்க வீட்டுக்கு வந்தாங்க இல்லையா. சாரால் ஒரு நேரத்துல அந்த வார்த்தையை கேட்கல, ஆனா கேட்டு விசுவாசித்தாங்க. இந்த நடந்த சம்பவம் தான் இது. படிங்க 1-2 ஆதியாகமம் கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடியே, 1வது வசனம் படிங்க. கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடியே சாரான் பேரில் கடாட்சமானார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாங்க நோக்கி பாக்குறது. கடாட்சியமானார் அப்படின்னாக்கா தட்சமாவையே பாக்குறது, ஜெசியமாவே பாக்குறது, மேரியம்மாவை பாக்குறது. நல்லா ஞாபகம் வைங்க, ஆண்டவர் யாரையும் சும்மா விடுறதுல. உன்னையாகட்டும் என்னையாகட்டும் நல்லது செய்யணையும் பாக்குறாரு, கெட்ட செய்யணையும் பாக்குறாரு, தாய் தாப்பனை கவனிக்கிறவங்களையும் பாக்குறாரு, பேச்சு கேட்காதவங்களையும் பாக்குறாரு. சாராளை கடாட்சித்தார், கண்ணோக்கி பார்த்தார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே, கர்த்தர் தாம் தன் வாயினால சொன்னபடியே சாராளுக்கு செய்தருளினார். அவர் வார்த்தையில மாறாது வருங்க. அவர் என்ன சொல்றாரோ அதான் நடக்கும் வாழ்க்கையில. என் வாழ்க்கையில நம்மள 38 பிளான் போடலாம். எவ்வளவு பிளான்? 38 பிளான் போடலாம். ஆனால் இயேசு என்ன சொல்றாரு யோவான் 15வது அதிகாரத்துல, நான் இன்றி உன்னால ஒண்ணும் செய்ய முடியாது. அப்ப நாம எங்க 9 நினைக்கிறது? ஆண்டவரே என்ன இருந்தாலும் உன் சித்தத்தின் பிரகாரம் நடத்துங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பாருங்க, ஆண்டவர் அற்புதம் செய்வார். 2வது வசனம் என்ன சொல்லுது? ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றார். ஒரே ஒரு வாக்குத்தத்தம் தான் ஆபிரகாமுக்கு சொன்னார். ஆபிரகாமே 17வது அதிகாரத்தில் சொல்லுது, வானத்தின் நட்சத்திரங்களைப் போல உன் சந்ததியை மாற்றுவேன். சொல்றார், போ ஆண்டவரே, ஒண்ணுக்கே வழியில எங்க ஆண்டவரே நட்சத்திரம். பாருங்க, இங்க வார்த்தை நிறைவேறதா இல்லையா? ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு கொடுத்தபடி 25 ஆண்டு காலங்கள் நம்பியிருந்தார். எத்தனை ஆண்டு? 25 வருஷங்க. ஒரே ஒரு வாக்குத்தத்தம் தான். என் கர்த்தர் சொன்னார், அது வாழ்க்கையில நடக்கும். நான் விசுவாசிப்பேன். எங்க போனாலும் போவேன், நான் என்ன செய்யினாலும் செய்வேன். 24வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆண்டவரை நோக்கி அவர் ஜெபம் பண்ணுவாராம். ஆண்டவரே நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும். அவர் சொன்னார், அது அப்படியே அவருடைய வாழ்க்கையில நடந்தது. அதுக்கு அடுத்த பேஜ் வாங்க, 22 சீக்கிரம் வாங்க. அதுல அங்க ஒரு வார்த்தை சொல்லுது பாருங்க, 18th வேர்ட், 18வது வசனம். ஜெனசிஸ் 22ல 18th வேர்ட். இந்த வார்த்தையை ஆபிரகாம் எப்படி பயபக்தியோடு கூட கேட்டார், அதுக்கு ஆண்டவர் என்ன ஆசீர்வாதத்தை சொல்கிறார்? All the nations will ask me to bless them as I have blessed your descendants, all because you obeyed my command. என்ன சொல்றது பத்தியா? என் கமாண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நீ ஒபே பண்ணி ஆபிரகாமே அப்படின்னு சொல்றார். தமிழ்ல அழகா சொல்லிட்டு பாருங்க. அங்க படிக்கிறாங்க, படிமா. நீ என் சொல்லுக்கு அல்லேலூயா. தலைப்பு என்ன? அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும். ஆபிரகாமுக்கு சொல்றார், ஆபிரகாமே நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன்னுடைய சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என்னுடைய பேரில் இயேசு என்னும் என்னுடைய நாமத்தினாலே ஆணையிட்டு சொல்லுகிறேன். கட்டளையிட்டு சொல்லுகிறேன் மகனே, உன் வாழ்க்கையில் அப்படியே நடக்கும். ஏன்? என் வார்த்தைக்கு நீ ஒபே பண்ண, என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்த.
இந்த கீழ்ப்படிதல் தாங்க இன்னைக்கு இல்ல. ஆபிரகாமுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டது. ஏன் ஒபே பண்ணாரு, கீழ்ப்படிஞ்சாரு, ஒப்பு கொடுத்தாரு. அவுட் ஆண்டவரே, நடக்கிற ஆண்டவரே, போற ஆண்டவரே, நீ நடந்து போனாரு அவரு. ஜாதி ஜனத்தை விட்டுட்டு வானாரு, வந்தாரு, வனாந்தரத்துல இருந்தாரு, அங்க இருந்தாரு. செழிப்பான தேசத்தை அவன் சகோதரன் லோத்து தேர்த்து போயிட்டார். காஞ்ச இடத்துல போய் வாழ்ந்தாரு. ஆண்டவர் அவரை சீமானாய் ஆசீர்வதித்தார். பொன்னும் வெள்ளியுடைய சீமானாய் தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். என்ன காரணம்? என் சொல்லுக்கு நீ கீழ்ப்படிந்தபடினால, என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்தபடினால ஜாதிகளில உன்படியாய் நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. எத்தனை பெரிய ஆசீர்வாதம் அன்பானவர்களே. இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு யோவான் 21 அதிகாரத்துல வருது இல்லையா? இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு யோவான் 21, ஜான் 21, பேதுரு என்ன பண்ணிட்டாரு? 21 அதிகாரத்துல 1ல இருந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, எல்லாரும் பார்த்து சொல்றாரு, நான் மீன் பிடிக்க போறோம்பா, நம்மளெல்லாம் காப்பாத்துவேன்னு இருந்தவரு வாக்கெல்லாம் கொடுத்தாரு, கட்டளையும் கொடுத்தாரு. அவர் செத்து போயிட்டாரு, என்னமாகுமோ ஏதாகுமோ தெரியாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வார்த்தையை மறந்து பேதுரு என்ன சொல்றாரு? எல்லாத்தையும் நான் மீன் பிடிக்க போறேன் அப்படின்றார். அப்ப அவங்க எல்லாம் சொல்றாங்க, எங்களுக்கும் வேற ஒண்ணும் வேலை இல்லப்பா, நாங்களும் மீன் பிடிக்க போறோம் அப்படின்னு. யோவான் 21 அதிகாரம் இல்லையா? சரி, எல்லாரும் மீன் பிடிக்க போனாங்க. ஏதாவது கடிச்சா? ஒண்ணு கிடைக்கல. எவ்வளவு நேரம் மீன் பிடிச்சாங்க? ராத்திரி முழுசும் மீன் பிடிச்சாங்க, ஒண்ணு கூட கிடைக்கல. முழு இரவும் மீன் பிடிச்சாங்க, ஒண்ணு கூட கிடைக்கல. இத்தனைக்கும் அவங்க எல்லாம் எக்ஸ்போர்ட். அவங்கலாம் என்ன, கடலோரம் தான் பிறந்தவங்க, கடலோரம் தான் வளர்ந்தவங்க. எங்க வலை போட்டா எங்க மீன் கிடைக்கும், எங்க வலை போட்டா இறா கிடைக்கும், எங்க வலை போட்டாக்கா பிரான்ஸ் கிடைக்கும், எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்டவங்க ராத்திரி எல்லாம் வலை வீசுறாங்க. யோவான் ஒரு பக்கம் சொல்லியிருப்பாரு, பேதுரு ஒரு பக்கம் சொல்லியிருப்பாரு, யாக்கோபு ஒரு பக்கத்துக்கு சொல்லியிருப்பாரு, அந்திரேயா ஒரு பக்கம் சொல்லியிருப்பாரு. எல்லாத்திலையும் போட்டாங்க, ஒண்ணும் கிடைக்கல. விடியற் காலையில கரையில இயேசுன்னு இருக்கிறா. பிள்ளைகளே, ஏதாவது உண்டா சாப்பிடுறதுக்கு? என்ன சொல்லியிருப்பாங்க? வெறுத்து, ஆட பாப்பா நீ வர. ராத்திரி எல்லாம் கஷ்டப்பட்டு ஒண்ணு கூட கிடைக்கல. அப்பதாங்க அவரு சொல்றாரு, உங்க வலைய என்ன பண்ணுங்க, வலது பக்கமாய் போடுங்க, வலது பக்கமாய் போடுங்க. இங்க டிரான்ஸ்லேட் பைபிள் எல்லாம் அப்படித்தான் சொல்லுது. பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே ராத்திரி எல்லாம் கஷ்டப்பட்ட ஆண்டவரே, ஒண்ணும் கிடைக்கல, ஆனா நீர் சொல்லுகிறீர் என்று சொல்லி இல்ல என்ன சொல்றாரு? இயேசுவே நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லி வலது பக்கம் வலையை வீசுறாங்க. என்ன சொல்லுது பைபிள்? வலையை இழுக்க முடியாத அளவுக்கு, வலையை கிழிந்து போகிற அளவுக்கு எல்லாரும் பிடிச்சு எடுக்கிறாங்க. அந்த அளவுக்கு மீன் அவர்களுக்கு கிடைச்சது. அங்க வசனம் என்ன சொல்றது? இயேசு சொன்ன வார்த்தைக்கு என்ன பண்ணாங்க? அவங்க கீழ்ப்படிந்தாங்க. இதுதாங்க உங்க வாழ்க்கையில எங்க வாழ்க்கையில நடக்கணும். அல்லேலூயா. எல்லாரும் எதிர்பார்த்த விசேஷித்த வார்த்தை நற்செய்தி இன்னைக்கு வாசித்தால லூக்கா 2 அதிகாரத்துல 8வது வசனம் 10வது வசனம் 2:10. உங்க எல்லாருக்கும் நான் சொல்லுகிறேன், பரலோக தேவன் சொல்லுகிறார், உங்க எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தியை, நல்ல வார்த்தைகளை உங்களுக்கு நாங்கள் சொல்லி இருக்கிறேன். கர்த்தர் சொல்லாகும், அவர் கட்டளை அப்படியே நிற்கும். சீக்கிரம் வாங்க, லூக்கா 8வது அதிகாரத்துல ஒரு வசனத்தை படிச்சுட்டு நம்ம ஜெபம் பண்ணலாம் இல்லையா? ஆண்டவர் சொல்றார் இல்லையா, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் இல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அவர் சொன்னா அது அப்படியே ஆகும். இதை விசுவாசிங்க நீங்களே நான். லூக் 8 சாப்டர்ல 21st verse, மிக அருமையான ஒரு வசனம். அங்கே Jesus said to them all, my mother and brothers are those who hear the word of God and obey it. ஆமென். அதாவது இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? இயேசு பிரசங்கம் பண்ணிருக்கும் போது ஒரு சிலர் வந்து சொல்றாங்க, ஐயா ஆண்டவரே, உன் சகோதரரும் உன் தாய்மாரும் உனக்காக காத்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இது நல்லதா கெட்டதா? நல்லதுதான். ஆனா ஆண்டவர் தம்முடைய திருவாய் மலர்ந்து அவங்களெல்லாம் வெறுக்கணும்னு அப்படின்னு சொல்லல.
இருக்கிற நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். நான் சொன்ன ஆகும், நான் கட்டளையிட்டா நிற்கும் அப்படின்ற நீங்க முழு நிச்சயமா விசுவாசிக்கணும் அப்படின்னு சொல்லிதான் இந்த வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்றார். என்ன சொல்றாரு? இந்த வார்த்தை கேட்ட உடனே அதற்கு ஆண்டவராக இயேசு தேவனுடைய வசனத்தை கேட்டு, நல்லா கவனிங்க, தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே, அந்த வார்த்தையின்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு தாயும் எனக்கு சகோதரருமாய் எனக்கு சகோதரருமாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆமாம். எல்லாரை காட்டிலும் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம உயர்த்தி வைத்து அவருடைய வார்த்தையின்படி நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தயவுசெய்து ஒரு சாப்டராவது ஒரு வசனமாவது நீங்க வாசிங்க, விசுவாசிங்க. ஆண்டவர் அற்புதமான காரியங்களை உங்க வாழ்க்கையில நம் வாழ்க்கையில அவர் செய்வார் இல்லையா? அதனாலதான் ஆண்டவர் மரியாதை அழைக்கும் போது சொன்னார் இல்லையா, ஆண்டவரே உன் வார்த்தையின்படி எனக்கு ஆகும், இதோ என்னை அடிமையாய் ஒப்பு கொடுக்க. இந்த வார்த்தையை தான் சொன்னார், என் வசனத்திற்கு பயப்படுகிற நீங்களே எனக்கு தாயும் தகப்பனுமா இருக்கிறீங்க. இயேசு சொன்னால் ஆகும், கட்டளையிட்டால் அப்படியே நிற்கும். ஜெபம் பண்ணுவோமா? நம்ம எல்லாருமே கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம். ஆண்டவரே, உம்மால ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை துதித்து நன்றி சொல்லி நம்ம பாடி போற்றி நம்ம மகிமைப்படுத்தும் போது தேவன் மகிமையான காரியங்களை அவர் செய்வார். அல்லேலூயா. வாழ்நாள் எல்லாம் பாடுகிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, கல்வாரி மலையில எங்களுக்காக சிந்தப்பட்ட இந்த ரத்தத்தின்படியாய் ஆண்டவரே எங்கள் எல்லாரையும் மீட்டு ரட்சித்திருக்கிறீர் என்று நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம் என்று சொல்லி நம்ம எல்லாருமாய் ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். எல்லாருமாய் கண்களை மூடுவோம். Thank you Jesus. Hallelujah. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஜூலை மாதத்தின் 2வது வர வெள்ளிக்கிழமைக்கு எங்க எல்லாரையும் அழைத்து வந்திருக்கிறீர்கள், அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் ஆண்டவரே, பிறந்த நாள் கொண்டாடின பிள்ளைகளுக்காக, ஆண்டவரே திருமண நாள் கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபித்தோம். கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருந்து பலத்த காரியங்களை நீ செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். வந்திருக்க ஒவ்வொரு தாய்மார்களை ஆண்டவரே வசனத்தை அனுப்பி நான் அவர்களை குணமாக்குவேன் என்று சொன்னீர். ஆண்டவரே, உச்ச தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கிற எல்லா பலவீனத்திலிருந்தும் தேவன் எங்களை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி காத்து நடத்துகிறதற்காக கோடி கோடி நன்றி. ஆண்டவரே, அன்பு கரம் இம்மட்டுமாய் தாங்கினது, இனிமேலும் தாங்க வல்லவராய் இருக்கிறமைக்காக நன்றி. ஆண்டவரே, இங்க வந்திருக்க எங்க எல்லாரையும் உடைய அன்பு கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். வார்த்தையின் வழியாய் எங்களை ஆற்றி தேற்றி ஆபிரகாமுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது போல நாங்களும் கீழ்ப்படிந்து உடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது நீர் எங்களையும் எங்கள் ஜாதி ஜனங்களையும் எங்கள் இனத்தார் யாவரையும் தேவன் நீர் ஆசீர்வதிக்கிறீரே, அதற்காய் கோடி கோடி நன்றி. ஆண்டவரே, அப்பா, நாங்கள் எந்தெந்த காரியத்திற்காக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணோமோ எல்லாவற்றையும் உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி நன்றி சொல்லி எல்லாவற்றிற்காக நன்றி 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 என்று நன்றி சொல்லி நாளைய தினத்தில் ஆண்டவரே சென்னையிலிருந்து இந்த பிராக்டிஸ் முடிஞ்சு சென்னையிலிருந்து வருகிற சுதானாவுக்காக கூட நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் மகளை சுகபத்திரத்தோடு கூட குடும்பத்துல வந்து சேர்க்கிற வரைக்கும் பிரியா சமூகம் எங்களோடு கூட இருந்து காத்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டி செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாருடைய வலதுகை இதயத்தின் மேல் வைத்து எல்லாரும் நல்ல சத்தமா சொல்லுங்க. என் ஆத்துமாவே என்னுடனே பரிசுத்த நாமத்தை சொல், என் ஆத்துமாவே கர்த்தரை சொல். கர்த்தர் செய்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழிகாட்ட நம்ம எல்லாருக்கும் முன்னும் காவலா இருக்க பின்னும் காத்து நடத்த நமக்கு மேலும் அவர் நம்மை அனுதினமும் ஆசீர்வதித்து வழிநடத்த நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றைக்கும் அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளிட்டால் நிற்கும் என்ற வார்த்தை கொடுத்த இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் நம் எல்லாரோடும் கூட இருப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேவன் நம்மோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக நம்ம நன்றி சொல்லலாம். ஆமென். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இவளே நம்ம ஜெபித்தோம் இல்லையாமா? எல்லா காரியத்துக்கும் அவர் சொல்ல போறாரு, அவர் கட்டளையிட போகிறாரு, நம்ம வாழ்க்கையில் நடக்க போகிறது. அந்த உறுதியான மனதோடு கூட கடைசி நன்றி பாடலாக
உங்கள் பாடல் புஸ்தகத்தில் 229 229 கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும் என்று சொல்லி அந்த சமூகத்தை நன்றிக்காக நன்றி சொல்லலாம். நன்றி. கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்லை உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்லை உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை சொன்னால் போலும் பேய்கள் ஓடுமையா சொன்னால் போலும் பேய்கள் ஓடுமையா உட்பெயர் கை நீட்டினார் நோய்கள் மறையுமையா உட்பெயரால் கைகள் நீட்டினார் நோய்கள் மறையுமையா சாத்தியமும் சாத்தியமும் எல்லா சாத்தியமும் எல்லா அசாத்தியமும் ஒன்றியா அசாத்தியமும் ஒன்றியா சாத்தியமும் சாத்தியமும் எல்லா சாத்தியமும் எல்லா சாத்தியா அசாத்தியமும் ஒன்றியா அசாத்தியமும் ஒன்றியா possible, it's possible, nothing is impossible. What Jesus, nothing is impossible. Possible, it's possible, everything is possible. What Jesus, nothing is impossible. Nothing is impossible. Nothing is impossible. Hallelujah. கூடாதது ஒன்றுமில்லை அசாத்தியமும் யாவுதில்ல. Nothing is impossible. அவராலே எல்லாம் கூடும். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்கணும்னா நம்ம என்னமா செய்யணும்? இன்னைக்கு தொடக்கத்தில் சொன்ன கிரியை எல்லாம் அவரை நோக்கி பார்க்குது, படைப்பெல்லாம் அவரை நோக்கி வணங்குது. பகல் வருது, வெயில் வருது, குளிர் வருது, அதுவும் இல்லாத இன்னும் விசேஷம்னா ஏற்ற காலங்களில் ஏற்ற கனிகளை கொடுக்குது. அவர் சொல்ல ஆகுது. மனிதர்களாக நாமும் நிச்சயமா செய்வோம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். God bless you all. Be safe. Jesus is coming.